Vidyakumar IS Academy Institute for your success. ஸோ நம்ம யாப் இலக்கணத்தில் இது பாட்டு வந்து பார்க்க போகிறோம். இதற்கு முன்பு ஏதாவது படித்தது உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா ஆன்சர் பண்ணிவிடுவேன். ஆன்சர் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து தொடரலாம். ஏதாவது டவுட் ஏதாவது இருக்கா? இதுக்கு முன்னாடி நம்ம நடத்தின கிளாஸில் எழுத்து சொல் பொருள் பார்த்தோம். யாப் இலக்கணம் வந்தாச்சு. நம்ம பேசிக்ஸ் வந்து முடிக்க போகிறோம். இன்னைக்கு வந்து யாப் இலக்கணம் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட பேசிக்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம சிலபஸ்க்குள்ளே என்டர் ஆக போகிறோம் நோ டவுட், எதுவும் டவுட் இல்லை. சரி, ஓகே ஃப்ரெண்ட், ஸ்டார்ட் பண்ணுமா? இப்போ யாப் இலக்கணம் வந்து அணி இலக்கணம் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இதுவரை முடித்த தலைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட் வந்து எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம் பார்த்தாச்சு. இப்போ யாப் இலக்கணத்தில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து பார்ட் 2 வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சாரி யாப் இலக்கணம் அணி இலக்கணம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சாரி யாப் இலக்கணம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அணி இலக்கணம் வந்து பார்க்க போகிறோம். அணி இலக்கணம் பார்க்கணும். ஸோ அணி இலக்கணத்தை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வகுப்பில் நம்ம வந்து முடிச்சிடலாம். ஸோ கண்டென்ட் ஆனால் அதை திருப்பி படித்து திருப்புதல் மூலியமாக தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த அளவுக்கு அணி இலக்கணம் எடுத்துக்காட்டோட நம்ம ஞாபகம் வச்சுட்டா தான் நம்ம எக்ஸாமில் கொஸ்டின் கேட்கும் போது ஏதாவது ஒரு செயல் கொடுத்துட்டு இதில் என்ன அணி பயின்று வருதுன்னு கேட்டாங்கன்னா நம்ம சுலபமாக வந்து ரீகால் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அது வந்து இம்பார்ட்டன்ட் அப்படி பார்க்குறோம் ஸோ வாங்க பார்ப்போம். ஸோ அணி இலக்கணம் அப்படின்னும் போது என்னன்னா கவிஞர்கள் தங்கள் கற்பனை தரத்தாலும் புலமையாலும் தாங்கள் ஏற்றும் பாடல்களில் அழகை சேர்க்கின்றனர். இதனை விளக்குவது தான் என்னன்னா அணி இலக்கணம். அப்போ அந்த பாடலில் இருக்க அழகு என்ன அப்படின்றத விளக்குறது தான் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து அணி இலக்கணம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதில் அணி என்பதற்கு அழகு என்பது பொருள் அப்படின்னு பார்க்குறோம். இதையே நம்ம சொற்பொருளில் கேள்வியாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதன் அடிப்படையில் இது வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட். அப்போ அணி இலக்கணத்தில் முதல் அணியாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இயல்பு நவிர்சு அணி அப்படின்னு பார்க்குறோம். இயல்பு அப்படின்னா இயல்பாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ ஒரு பொருளின் இயல்பை உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நவிர்சு அணியாகும். இதனை வந்து தன்மை நவிர்சு அணி என்றும் கூறுவார் அப்ப இயல்பு நவிர்சு அணிக்கு இன்னொரு பேர் என்ன தன்மை நவிர்சு அணி அப்படின்னு பார்க்கிறோம். உள்ளது உள்ளபடியே சொல்லணும். அப்ப உள்ளது உள்ளபடியே அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றோம் இயல்பு நவிர்சு அணி பார்க்கிறோம். இப்ப தோட்டத்தில் மேயுது வெள்ளைப்பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி, அம்மா என்குது வெள்ளைப்பசு, உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி அப்படின்னு பார்க்கிறோம். சோ இப்ப இதுல வந்து என்ன அணி பயின்று வருதுன்னா இயல்பா இருக்கு. தோட்டத்தில் மேயுது வெள்ளைப்பசு, ஒரு வெள்ளைப்பசு தோட்டத்துல மேய்ஞ்சிட்டு இருக்கு. அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி, கன்றுக்குட்டி துள்ளி குதிச்சு விளையாண்டுட்டு இருக்கு. அப்ப அம்மா என்குது வெள்ளைப்பசு வந்து அம்மா அப்படின்னு சொல்லி கத்துறது யாருன்னு வெள்ளைப்பசு, உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப மாடு வந்து கத்தக்கூடியது வந்து அம்மா அப்படின்னு கத்தும். அதே மாதிரி வந்து அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப இது எல்லாமே எப்படி இருக்குன்னா இயல்பா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதனால என்ன சொல்றேன்னா இது இயல்பு நவிர்சு அணி அல்ல தன்மை நவிர்சு அணி பார்க்கிறோம். பசுவும் கன்றும் ஒன்றுடன் ஒன்று கொஞ்சம் விளையாடுவதை இயல்பாக எடுத்து கூறியுள்ளார். எனவே இது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றோம் இதில் இயல்பு நவிர்சு அணி ஆகும் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உயர்வு நவிர்சு அணி அப்படின்றது வந்து என்னன்னா ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி சொல்றது. அங்க வந்து என்னன்னா உள்ளது உள்ளபடியே சொல்லணும். இங்க என்ன பண்ணணும் மிகைப்படுத்தி சொல்லணும். அப்ப அளவுடன் கூறுவதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இயல்பு நவிர்சு அணி ஆகும் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாடல் வந்து குழந்தைக்கான ஒரு பாடலா இருக்கு சோ குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று, ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று, பாதாள கங்கை பாடி அழைத்தான் உன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையை குளிப்பாட்டும் போது வந்து பாடக்கூடிய வந்து பாடலா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி நாட்டுப்புற பாடலா இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று, ஆகாச கங்கை அனல்
உரைக்கும் என்று வந்து ஆகாயத்துல இருந்து கங்கை வருமானம் வராது. ஆகாய கங்கை தான் நம்ம என்ன சொல்ல பால்வெளி திரள் விண்மீன் மண்டலம் அப்படின்னு பார்த்தோம் ஏற்கனவே வந்து. சோ அது வந்து நம்மளுடைய கேலக்சி மில்கி வே கேலக்சி தான் ஆகாய கங்கை அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று பாதாள கங்கை பாடி அழைத்தார் உன் தாத்தா. அப்ப என்ன பண்ணணும், அங்க இருக்கிறது என்னது, ஒரு பக்கெட்ல தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை முண்டு குழந்தைக்கு ஊத்துறதுக்கு முன்னாடி வந்து பாடக்கூடிய பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னது, உன் தாத்தா வந்து பாடி கூப்பிட்டாரு. எதை கூப்பிட்டாரு அப்படின்னா வந்து குளிநீரில் குளித்தால் கூதல் அடிக்கும், வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று பாதாள கங்கை பாடி அழைத்தார் உன் தாத்தான்னு சொல்லி பாடலா இருக்கு. அப்ப இங்க என்ன சொல்றது, பாதாளத்துல இருந்து கங்கை வருமானம் வராது வந்து. ஆனா மிகைப்படுத்தி என்ன பண்றாங்க சொல்றாங்க, கிணத்துல இருந்தோ அல்ல மோட்டர் போட்டு தண்ணி எடுத்துட்டு வந்து குழந்தை வந்து குளிப்பாட்ட போறாங்க. ஆனா பாடக்கூடிய பாடல் இப்படி இருக்க போகுது. சோ அதுதான் என்னன்னா உயர்வு நவிர்சு அணி அப்படின்னு பாக்குறோம். அடுத்து உருவக அணி அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஊமை வேறு ஊமைக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்று தோன்றுவது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கூறுவது உருவக அணியாகும். அப்ப ஊமை வேறு ஊமைக்கப்படும் பொருள் வேறு அப்படின்ற மாதிரி இல்லாம வந்து ஊமை வேறு ஊமைக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்று தோன்றும்படி வந்து ரெண்டுமே ஒன்றே என்று தோன்றும்படி இருந்தா உருவக அணி. இதில் ஊமைக்கப்படும் பொருள் முன்னும் ஊமை பின்னுமாக அமையும் வந்து. அப்ப ஊமை வேறு ஊமைக்கப்படும் பொருள் வேறு அப்படின்ற மாதிரி இல்லாம ரெண்டுமே ஒன்று அப்படின்ற மாதிரி தோன்றும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வரக்கூடியது முன் வந்து ஓமையும் சரி ஃபர்ஸ்ட் வர்றது என்ன அப்படின்னா ஓமைக்கப்படும் பொருள் வந்துடும். அப்புறம் ஓமை அப்படின்றது பின்னுமாக அமையும் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. இப்ப தேன் போன்ற தமிழ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வந்து. சோ அப்ப தேன் போன்ற தமிழ் தமிழ் தான் என்ன அப்படின்னா வந்து ஓமை வந்து அது ஊமைக்கப்படும் பொருள் என்ன அப்படின்னா இப்ப தேன் போன்ற தமிழ் என்று கூறுவது ஊமையாகும். தமிழாகிய தேன் என்னும் பொருளில் வந்து தமிழ் தேன் வெள்ளம் போன்ற இன்பத்தை வந்து இன்ப வெள்ளம் என்று கூறுவது உண்டு. அதுவே கடல் போன்ற துன்பத்தை துன்ப கடல் என்று கூறுவது உண்டு அப்படின்னு பார்க்குறாங்க. சோ அப்ப இங்க சொல்லக்கூடியது என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஊமை ஊமைக்கப்படும் பொருள் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்று போல வந்து தோன்றும் அப்படின்னு பார்க்குறோம். இப்ப தேன் போன்ற தமிழ் அப்படின்னா தனியா நமக்கு தோணுமா, தமிழ் எப்படி இருக்கு அப்படின்னா தேன் போன்றதா இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி வந்து தமிழ் தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வந்து பாத்தீங்கன்னா தமிழாகிய தேன் சொல்லுவோம். வெள்ளம் போன்ற இன்பத்தை வந்து இன்ப வெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இன்ப வெள்ளம் அப்படின்னும் போது இது ரெண்டுமே ஒன்றாக இருக்கிற மாதிரி தான் தோணுது வந்து. அப்ப வெள்ளம் எப்படி இருக்குன்னா இன்ப வெள்ளமா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவர் துன்பத்தை சொல்லும் போது என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து துன்ப கடல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். கடல் போன்ற துன்பத்தை வந்து துன்ப கடல் சொல்றோம் வந்து. அப்ப கடல் போன்ற துன்பத்தை அப்படின்னும் போது வந்து துன்ப கடலா மாத்திரும். அதே மாதிரி வந்து நம்ம தமிழாகிய தேனை வந்து தேன் போன்ற தமிழ் சொல்றோம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளம் போன்ற இன்பத்தை வந்து இன்ப வெள்ளம் சொல்றோம் வந்து. சோ இந்த மாதிரி சொல்றது அப்படின்னா வந்து ஊமையும் ஊமைக்கப்படும் பொருளும் வந்து ஒன்றா இருக்கும் போல தோணுது, ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தோணுது, ரெண்டும் வேறு வேறு இல்ல அப்படின்ற மாதிரி தோன்றுச்சு அப்படின்னா அதை என்ன சொல்றோம் அப்படின்னா உருவக அணி அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இரண்டு வார்த்தையா இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும் இப்ப தேன் போன்ற தமிழ் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா 2 அல்லது 3 வார்த்தை. இப்ப தேன் போன்ற தமிழ் என்று கூறுவது ஊமையாகும். தமிழாகிய தேன் என்னும் பொருளில் தமிழ் தேன் என்று கூறுவது உருவமாகும். சோ இப்ப இங்க சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேன் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து உருவகம் சொல்றோம். 2 வார்த்தை தான். அதே மாதிரி வெள்ளம் போன்ற இன்பத்தை நம்ம என்ன சொல்றோம்னா இன்ப வெள்ளம் அப்படி பார்க்கிறோம். 2 வார்த்தை தான் வந்து. அதே மாதிரி கடல் போன்ற துன்பத்தை நம்ம என்ன சொல்றோம்னா துன்ப கடல் அப்படி சொல்லி சொல்றோம் வந்து. அங்கேயும் 2 வார்த்தை தான். இப்படி சொன்னோம் அப்படின்னா அதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா உருவகம் அப்படி சொல்லி சொல்றோம். சோ அப்ப உருவகமா இது வந்து இருக்கு அப்படி சொல்லி பார்க்கிறோம். இப்போ செய்யுள்ல எப்படி இருக்கு உருவகம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வையம் தகலியாக வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆலியன் அடிக்க சூட்டினான் சொல்மாலை இடராளி நீங்குவே என்று வந்து வையம் தகலியாக வார்கடலே நெய்யாக அப்படின்னும் போது வந்து ஆழ்வார்கள் பாடக்கூடிய பாடலா வந்து இது இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம் வந்து. சோ அப்ப என்ன பண்றோம் வையம் தகலியாக அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப பூமி அகல் விளக்காக வந்து மாறிடுது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப பூமி என்ன சொல்லிட்டாங்க அகல் விளக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு வந்து. அடுத்து கடல் நெய்யாக வந்து வார்கடலே நெய்யாக கடல் வந்து என்ன பண்ணிட்டார் நெய்யாக வந்து வெப்ப கதிரோன் விளக்காக அப்ப சூரியனை வந்து விளக்கா மாத்திட்டார் வந்து. செய் சுடர் ஆலியோன் வந்து அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடர் ஆளி நீங்குகவே அப்படின்னு சொல்லிட்டு என்னது உருகி பாடுறார் அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப ஆழ்வார்கள் வந்து பாடக்கூடிய பாடல வந்து பாத்தீங்கன்னா வரும்போது இங்க என்ன அணி பயின்று வருகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா உருவக அணி பயின்று வருகிறது அப்படின்னு பாக்குறோம். அப்ப வையம் தகலியாக அப்படின்னு பாக்குறோம், வார்கடலே நெய்யாக அப்படின்னு பாக்குறோம். அப்ப என்ன அணியில வந்து பயின்று வருது அப்படின்னா உருவக அணி அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப இங்க ஊமை ஊமைக்கும் படும் பொருள் அப்படின்னு பாக்குறோம் வந்து. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்றாக தோன்றுவது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா தமிழ் தேனா இருக்கட்டும் இன்ப வெள்ளமா இருக்கட்டும் துன்ப கடலா இருக்கட்டும் அதே மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாக்குறோம். சோ அதை என்ன சொல்றோம்னா உருவக அணி அப்படின்னு பாக்குறோம் வந்து. சோ உருவக அணி அப்படின்னும் போது ஊமைக்கப்படும் பொருள் அப்படின்றது முன்னும் ஓமை அப்படின்றது பின்னுமாக அமையும் அப்படின்னு பாக்குறோம் வந்து. சோ அப்ப ஊமைக்கப்படும் பொருள் எது அப்படின்னா அப்ப தமிழ் வந்து ஊமை அப்படின்றது என்னன்னா தேனை வந்து ஊமையா எடுத்துக்கிறோம். சோ அப்ப எது இதுல வந்து ஓமை எது வந்து ஊமைக்கப்படும் பொருள் அப்படின்னு பாக்குறோம் வந்து. சோ அப்ப நம்ம சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம தமிழ் தேன் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வருது அப்படின்னா ஊமை அப்படின்றது என்னன்னா தேன் வந்து ஊமைக்கப்படும் பொருள் என்ன தமிழை வந்து இதுக்கு கம்பேர் பண்ணி பாத்துக்கிறோம் அப்படின்னு பார்க்கிறோம் வந்து. துன்பம் அப்படின்றதா வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நம்மளுடைய ஊமைக்கப்படும் பொருள் வந்து. அதே கடல் அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து ஊமையா இருக்கு. அப்ப நம்ம பிரிச்சோம் அப்படின்னா வந்து ஊமைக்கப்படும் பொருள் அப்புறம் ஊமை ஊமைக்கப்படும் பொருள் ஊமை வந்து. இங்கே ஊமைக்கப்படும் பொருள் ஊமை அப்படின்னு பாக்குறோம் வந்து. இங்க வந்து வையம் தகலியாக அப்படின்னு பாக்குறோம் வந்து. ஊமைக்கப்படும் பொருள் என்னன்னா உலகம் அது எப்படி இருக்குன்னா தகலியா இருக்கு அகல் விளக்கு மாதிரி இருக்கு
வார்கடலே நெய்யாக அப்படின்னும் போது வார்கடல் அப்படின்றது வந்து என்னன்னா கடல் வந்து என்ன சொல்லணும், அதான் ஊமைக்கப்படும் பொருள். அதை எதுக்கு கம்பேர் பண்றாங்க அப்படின்னா ஊமையா எது இருக்கிறது நெய்யாக அப்படின்னு கம்பேர் பண்றாங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட். ஸோ அப்ப உருவக அணி அப்படின்றது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஊமைக்கப்படும் பொருள் அப்படின்றது வந்து எதை சொல்ல போறோமோ அதை சொல்லிடும். எதோட கம்பேர் பண்ண போறோம் அப்படின்னா அதை வந்து ஊமை அப்படி பார்க்கிறோம். அப்ப தேன் வந்து ஊமை, கடல் ஊமை, வெள்ளம் ஊமை, நெய் ஊமை, தகலி அப்படின்றது அகல் விளக்கு ஊமை அப்படி பார்க்கிறோம். இதை புரிஞ்சுட்டீங்கன்னா நம்ம உருவக அணி அப்படின்றத வந்து நம்ம தெளிவா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா செய்யல எங்க கேட்டாலும் நம்ம போட்டுடலாம் அப்படின்னு பார்க்கிறோம். அதே மாதிரி இதுதான் நமக்கு திருப்பி கொடுப்பாங்க. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த எடுத்துக்காட்டே போதும். வந்து தமிழ் தேன், துன்ப கடல், இன்ப வெள்ளம், வையம் தகலியாக, வார்கடல் நெய்யாக அப்படின்ற இதுதான் நமக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. இதை நினைவில் வச்சுட்டாட போதும். வந்து அடுத்து இப்ப நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா உருவகணி பார்த்தாச்சு. அடுத்து ஏகதேச உருவகணி அப்படின்னு பார்க்க போறோம். ஏகதேச உருவகணி அப்படின்னும் போது உருவகணியில ஏகதேச உருவகணி அதுல என்னன்னா அறிவு எனும் விளக்கை கொண்டு அறியாமை நீக்க வேண்டும். வந்து சோ அப்ப அறிவு எனும் விளக்கை கொண்டு அறியாமை நீக்க வேண்டும். இத்தொடரில் அறிவு விளக்காக என்னது உருவகப்படுத்தப்பட்டது, அறியாமை என்னது இருளாக உருவகப்படுத்தப்படவில்லை. அப்ப நம்ம அறிவு அப்படின்னா அதை என்ன சொல்லிட்டோம்னா விளக்கு கம்பேர் பண்ணியாச்சு. வந்து அறியாமை நீக்கணும்னு சொல்லியாச்சு. வந்து அறியாமை நீக்கணும். ஆனா இந்த அறியாமை அப்படின்றது என்னன்னா இங்க என்ன சொல்லல, அந்த இருள் அப்படின்றத நம்ம இங்க சொல்லவே இல்லை அப்படின்னு பாக்குறோம். அப்படி ஒன்ன சொல்லிடுறாங்க. எதை சொல்லிடுறாங்கன்னா அறிவு எனும் விளக்கை கொண்டு அறியாமை எனும் இருளை நீக்க வேண்டும் சொல்லாம அறியாமை நீக்க வேண்டும் சொல்லிட்டாங்க. வந்து சோ அப்ப ஒன்றை விளக்கி மற்றொன்றை விளக்காமல் இருக்கிறது. வந்து சோ அப்ப அறியாமை இருளாக உருவகப்படுத்தவில்லை. இவ்வாறு கூறப்படும் இருபொருள் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது ஏகதேச உருவகணி. அப்ப ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விட்டுவிட்டால் அப்படின்னா அதான் ஏகதேச உருவகணி. அப்ப ஏகதேசம் அப்படின்னா என்னன்னா ஒரு பகுதி சொற்பொருள் கேட்டுவாங்க, அது நமக்கு முக்கியம் அப்படி பார்க்கணும். சோ ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? சோ அப்ப ஏகதேச உருவகணி அறிவெனும் விளக்கை கொண்டு அறியாமை நீக்க வேண்டும். ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது ஏகதேச உருவகணி ஆகும். பார்க்கலாம். புரியுதா? அவ்வளவு. அடுத்து ஓமை அணி இப்ப வரும். இதுதான் வந்து நமக்கு வந்து அதிக தடவையா நமக்கு வந்து கேட்காது. என்ன அணி பயின்று வரும்போது அந்த ஓமை அணி அப்படின்றது நமக்கு தொடர்ந்து கேள்வியா வந்துட்டு இருக்கு. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வந்து மயில் போல ஆடினார். அப்ப போல போன்ற அப்படின்னு சொல்லி சொற்கள் வருது அப்படின்னா வந்து அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஓமை அணி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வேற என்னெல்லாம் வரும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து என்னது போல, புறைய, அன்ன, இன்ன, அற்று, மான, கடுப்ப, ஒப்ப, உரள போன்றவை ஓம உருபுகளாக வரும் அப்படின்னு. அப்ப ஒரு பாடலில் ஊமையும் வந்து ஓம உருபு வெளிப்படையாக வந்தால் அது ஓமை அணி. அப்ப வெளிப்படையா வரணும். வந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஓமை அணி அப்படின்னு பாக்குறோம். அப்ப மயில் போல ஆடினால் அப்படின்னு பாக்குறோம். ஒரு பெண்ணை வந்து குறிப்பிடுறாங்க. மீன் போன்ற கண் அப்படின்னு பாக்குறாங்க. கண் எப்படி இருக்கா? மீன் போன்று இருக்கு. அப்ப இத்தொடரில் நடனம் ஆடும் பெண்ணோடு மயிலையும் கண்ணுடன் மீனையும் ஒப்பிட்டுள்ளனர். இவ்வாறு ஒப்பிட்டு கூறப்படும் பொருளை மயில், மீன் அது வந்து ஓமை வந்து அல்லது ஓமானம் என்பர். ஊமையால் விளக்கப்படும் பொருளை வந்து ஓமேயம் என்பர். வந்து சோ அங்க நம்ம ஊமைக்கப்படும் பொருள் சொன்னோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னது ஓமேயம் சொல்றோம். அந்த அப்ப ஓமை அப்படின்றது வந்து ஒன்றுதான். இப்ப மயில் என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து நம்ம ஓமை அல்லது ஓமானம் சொல்றோம். அப்ப மயில் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஓமை அல்லது ஓமானம். வந்து அதே வந்து அங்க ஓமைக்கப்படும் பொருள் நம்ம பார்த்தோம்ல. சோ அதுல அதே மாதிரி இங்க என்ன இருக்குன்னா அது வந்து ஓமேயம் விளக்கப்படும் பொருளை வந்து ஓமேயம். அப்ப ஓமேயமும் ஓமை அல்லது ஓமானமும் இங்க வரும் அப்படின்னு பாக்குறோம். இதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங். வந்து எக்ஸாமை பொறுத்தவரை நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எடுத்துக்காட்டு கொடுத்துட்டு மயில் போன்ற ஆடினால் அப்படின்னு கொடுத்துட்டு அது வந்து என்ன அணின்னு கேட்பாங்க. கேட்டுட்டு போன்ற போல வந்து உருபு என்ன வரணும் போன்ற, போல, புறைய, அன்ன, இன்ன, அற்று, மான, கடுப்ப, ஒப்ப, உரள அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா அதனுடைய உருபுகளாக இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து ஓமை அணி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். போன்ற போலன்னு வருது. அப்ப என்ன பண்ணணும்னா இதுல ஓமை இருக்கு. என்ன ஓமை அப்படின்னா வந்து மயில் ஓமை, மீன் அப்படின்றது ஓமை அப்படின்னு பாக்குறோம். அதே வந்து ஓமேயம் அப்படின்றது என்னன்னா ஆடினால் கண் அப்படின்னு பாக்குறோம். பெண்ணை குறிக்குது, கண்ணை குறிக்குது அப்படின்னு பாக்குறோம். அடுத்து எடுத்துக்காட்டு ஓமை அணி. அது எடுத்துக்காட்டு தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு அப்படின்னு பாக்குறோம். அறிவுல கல்வி. சோ மணற்கேணியில் தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும். வந்து மனிதர் கற்கும் ஏற்ப அறிவு என்பது மனிதர்கள் கற்கும் அளவிற்கு ஏற்ப அறிவு ஊறும் என்பதே இக்குறளின் கருத்தாகும் அப்படின்னு பாக்குறோம். வந்து சோ அப்ப இங்க சொல்லக்கூடிய அந்த கருத்து அப்படின்னும் போது இது தொட்டனை தூரம் மணற்கேணி என்பது ஊமை, மாந்தருக்கு கட்டணை தூரம் அறிவு அப்படின்றது ஊமேயம். இடையே அது போல் என்னும் ஓம உருபு மறைந்து வந்துள்ளது. அப்ப மறைந்து வந்துள்ளது அப்படின்னு பாக்குறோம். அப்படி மறைந்து வந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா எடுத்துக்காட்டு ஓமை அணி எனப்பட முடியும். அப்ப ஓம உருபு இங்க இருக்கக்கூடிய பாயிண்ட் தான். ஓம உருபு மறைந்து வந்தால் அப்படின்னு பாக்குறோம். மறைந்து வந்தால் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அது வந்து எடுத்துக்காட்டு ஓமை அணி அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப ஓம உருபு மறைந்து வந்தால் அது வந்து எடுத்துக்காட்டு ஓமை அணி. மறையாம அப்படியே தோன்றுச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவோம் ஓமை அணி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மறையாம அப்படியே வந்துருச்சு பாருங்க போன்ற போல அப்படின்னு சொன்னா ஓமை அணி. அதே மறைந்து வந்தால் ஓம உருபு அப்படின்னா தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு, மணற்கேணி தோண்டிய அளவிற்கு நீர் உறும், அது போல மனிதர்கள் கற்கும் அளவிற்கு ஏற்ப அறிவு பெருகும் அப்படின்றத அவருடைய பொருள் வந்து பாத்தீங்கன்னா. சோ அப்ப இங்க என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு என்பது ஓமயமா இருக்கு. அது போல் என்னும் ஓம உருவு மறைந்து வந்துள்ளது அப்படின்னு பாக்குறோம். வந்து அப்படி மறந்து வந்துச்சு அப்படின்னா அது
அது எடுத்துக்காட்டு ஓமை அணி அப்படின்னு பாக்குறோம் வந்து. ஓகேவா? இந்த மாதிரி மறைந்து வந்துச்சுன்னா எடுத்துக்காட்டு ஓமை அணி, மறையாம அப்படியே வந்தது அப்படின்னா வந்து அது என்னது ஓமை அணி அப்படின்னு பாக்குறோம். அடுத்து இல் பொருள் ஓமை அணி வந்து மாலை வெயிலில் மலைத்தூறல் பொன்மலை பொழிந்தது போல் தோன்றியது, காலை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது வந்து. சோ அப்ப காலை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது வந்து, காலை கொம்பு முளைத்த குதிரை போல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சோ அப்ப தொடர்கள் வந்து பொன்மலை பொழிந்தது போல் அப்படின்னு பார்க்கிறோம். பொன்மலை எங்கேயாவது பொழியுமா? பொழியாது. கொம்பு முளைத்த குதிரை போல அப்படின்னும் போது கொம்பு முளைத்த குதிரை இருக்கான்னு கிடையாது வந்து. அப்ப உலகில் பொன் மலையாக பொழிவதும் இல்லை, கொம்பு முளைத்த குதிரையும் இல்லை. இவ்வாறு உலகில் இல்லாத ஒன்றை ஓமையாக கூறுவதை இல்பொருள் ஓமை அணி. அப்ப இல்லாத ஒன்றை ஓமையாக சொன்னோம் அப்படின்னா அதுதான் இல்பொருள் ஓமை அணி அப்படின்னு பார்க்கிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் இருக்கிற ஒண்ணு சொல்றோம். இப்ப இல்லாதது என்ன? உலகில் பொன்மலை பொழிவதும் இல்லை வந்து. அப்ப பொன்மலை பொழிந்தது போல் அப்படின்னு சொல்றோம். அப்ப போல் பொன்மலை பொழிந்தது போல் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சொல்றது வந்து பொன்மலை பொழிந்தது போல் அப்படின்னு பார்க்கிறோம். மாலை வெயிலில் மலைத்தூறல் எப்படி இருந்திருக்குன்னா பொன்மலை பொழிந்தது போல. மாலை வெயில் மலைத்தூறல் அப்படின்றத நம்ம எதோட கம்பேர் பண்றோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஓமையா என்ன எடுத்துக்கிறோம்னா பொன்மலை பொழிந்தது. இந்த ஓமை வந்து உலகத்துல எங்கேயாவது இருக்கானா? இல்ல. அப்படி இல்லாதது சொன்னோம் அப்படின்னா இல் பொருள் ஓமை அணி, இல்லாத பொருளை சொல்ற ஓமை அணி வந்து போல் தோன்றியது. அந்த காலை கொம்பு முளைத்த குதிரை போல வந்து போல பாய்ந்து வந்தது. அப்ப காலை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது அப்படின்னு பார்க்கிறோம் வந்து. சோ அப்ப இங்கேயும் என்னன்னா கொம்பு முளைத்த குதிரை அப்படின்றது வந்து இருக்கா அப்படின்னா கிடையாது. அப்ப காலை வந்து எப்படி இருக்குன்னா கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்ததுன்றோம். சோ அப்ப இல்லாதது ஒன்னா இருக்கு. பொன்மலை பொழிந்தது இல்லாதது, கொம்பு முளைத்த குதிரை இல்லாதது. அப்ப ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இல்லாதது ஒன்று சொல்றதுனால என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து இல் பொருள் ஓமை அணி அப்படின்னு பார்க்கிறோம் வந்து. அப்ப உலகில் பொன்மலையாக பொழிவதும் இல்லை, கொம்பு முளைத்த குதிரையும் இல்லை. இவ்வாறு உலகில் இல்லாத ஒன்றை ஓமையாக கூறுவது இல் பொருள் ஓமை அணி என்பார் அப்படின்னு பார்க்கிறோம் வந்து. அடுத்து பிரிது மொழிதல். அப்போ ஓமையை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து மொத்தம் மூணா வந்து பிரிக்கிறோம். ஓமை அணி இருக்கு, எடுத்துக்காட்டு ஓமை அணி இருக்கு, இல் பொருள் ஓமை அணி இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம் வந்து. சோ அது நம்ம நினைவில் வச்சுக்கணும். மூணுத்துக்குள்ள டிஃபரன்ஸும் நம்ம பார்த்து வச்சுக்கணும், மாத்தி போட்டுக்கூடாது. சோ நமக்கு ஆப்ஷன் மூணுமே கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு எதுன்னு சொல்லி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இதை திருப்பி நம்ம திருப்புதல் மூலியமா தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நினைவில் வச்சுக்க முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு தடவை படிச்சுட்டு நமக்கு புரிஞ்சிருச்சு, எக்ஸாம்ல கரெக்டா ஆன்சர் பண்ணணும் கிடையவே கிடையாது. ஒரு தடவை படிச்சதை 10 தடவை நம்ம ரிவைஸ் பண்ணணும். ரிவிஷன் பண்ணாதான் எக்ஸாம்ல ஃபாஸ்டா ரீகால் பண்ணி கரெக்டா ஆன்சர் வந்து பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து பிரிது மொழிதல் அணி. ஓமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது பிரிது மொழிதல் அணி. இங்க என்ன சொல்றாங்கன்னா ஓமைக்கப்படும் பொருள் என்னன்னு கிடையாது, ஓமையமும் கிடையாது வந்து. ஆனா என்ன சொல்றாங்க, ஓமை மட்டும் இருக்கு வந்து. அப்ப ஓமையை மட்டும் கூறி அதன் மூலம் வந்து கூற வந்த கருத்தை உணர வைப்பது பிரிது மொழிதல். பார்ப்போம் வாங்க. சோ இப்ப பாருங்க, கடலோட கால்வால் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. இப்ப கடல்ல வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா பெரிய தேர் வந்து ஓட முடியாது. அதே வந்து நிலத்துல வந்து என்ன பண்ண முடியாது, கப்பல் வந்து ஓட முடியாது அப்படின்றார். அப்ப இது நம்ம தான் புரிஞ்சுக்கணும். அப்ப எதுக்காக திருவள்ளுவர் வந்து இதை சொன்னாரு அப்படின்னும் போது என்ன ஆகும்னா வந்து நிலத்தில் ஓடும் தேர் கடலில் ஓடாது, கடலில் ஓடும் கப்பல் வந்து நிலத்தில் ஓடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாரு வந்து. இப்ப ஓமை மட்டும் தான் சொல்லுது, வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல எதுவுமே இல்ல வந்து. இதன் மூலம் ஒவ்வொருவரும் தமக்குரிய இடத்தில் மட்டுமே என்ன பண்ண முடியும், வெற்றி பெற முடியும். தமக்கு பொருத்தமில்லாத இடத்தில் வெற்றி பெறுதல் இயலாதுன்றார். இப்ப நம்ம போயிட்டு நம்ம இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தமிழ் நல்லா வரும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து குரூப் 4 தேர்வு எழுதுறது கரெக்ட் பொருத்தமா இருக்கும். தமிழ்ல நல்லா படிப்பேன், எனக்கு ஆர்வமா இருக்கு, அதனால தமிழ்ல வந்து என்னால 100க்கு 100 வாங்க முடியும் அப்படி கான்ஃபிடென்ட் நீங்க அதை பண்ணலாம். அதை விட்டுட்டு நான் போயிட்டு வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றேன், நான் பேங்கிங் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றேன், வேற ஏதாவது எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றேன்னு போகாதீங்க அப்படின்னு தான் நம்மளுடைய எண்ணமா இருக்கு. முதல்ல இதை பண்ணிடுங்க. இப்போ உங்களோட குடும்ப சூழ்நிலை பொருளாதார அடிப்படையில் பின்தங்கி இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு தேவை முதல்ல வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை, உடனடியாக வேலைக்கு போய் ஆகணும். அப்ப நீங்க அதை கருத்துல கொண்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறது தப்பே கிடையாது வந்து. அதை விட்டுட்டு நம்ம வேற ஏதாவது போய் பண்ணலாமா அப்படின்னா வேணாம் அப்படின்றத நம்ம சொல்லக்கூடிய கருத்து வந்து இருக்கு. ஸோ அப்ப நீங்க உங்களுக்கு என்ன விருப்பமா இருக்கு, அரசு பணி தான், அரசு ஊழியர் ஆகணும், அந்த அரசு அதிகாரி ஆகணும் அப்படின்னு தான் உங்களுடைய நோக்கமா இருக்கு அப்படின்னா அந்த நோக்கத்தை நோக்கி நீங்க போறீங்கன்னா நீங்க அதை வந்து பண்ணலாம். மாற்றி நீங்க பண்றது அப்படின்றது என்னன்னா காலதாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து பிரிது மொழிதல் அணி அப்படின்னு பார்க்கும்போது ஓமை மட்டும் கூறுகிறது வெற்றி பெறுதல் இயலாது அப்படின்னு சொல்லிடுறாரு. என்ன சொல்றாருன்னா தமக்குரிய இடத்தில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு பார்க்கிறோம். எல்லா இடத்துலயும் என்னது தமக்கு பொருத்தம் இல்லாத இடத்தில் வெற்றி பெறுதல் இயலாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்து வேற்றுமை அணி. வேற்றுமை அணி அப்படின்னா இரண்டு பொருளுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றுள் ஒன்றை வேறுபடுத்தி கூறுவதுதான் வேற்றுமை அணி. அப்ப ரெண்டு பொருளுக்கு இடையே இருக்க ஒற்றுமையை சொல்லிடுறது, சொல்லிட்டு ரெண்டுத்துக்கும் ஒத்துமை இருக்கு ஆனா வேறுபாடு சொல்றது. அடுத்து அப்ப ஒத்துமையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேறுபட்டு சொல்றது அப்படின்னு பார்க்கிறோம். அது வந்து அழகா வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே வந்து. தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு அப்படின்றாரு வந்து. அப்ப நாவினால் சுட்டவடு அப்படின்னும் போது என்னன்னா இப்ப ரெண்டுமே என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சுடுதல், சுடுதல்னா துன்பத்தை கொடுக்கும் தன்மை. அப்ப சுடும் தன்மை உடையவை அப்படின்னு பார்க்கிறோம். ரெண்டுமே என்னது நெருப்பு கொடுஞ்சொல் ரெண்டுமே வந்து சுடும் தன்மை கொண்டது வந்து. ஆனா என்ன சொல்றாருன்னா வந்து நெருப்பினால் சுட்ட காயம் என்னது ஆறிவிடும் வந்து. அப்ப நெருப்பினால் சுட்ட காயம் ஆறிடும், ஆனா உள்ளத்தினால் சுட்ட காயம் என்னது ஏற்பட்ட வடு ஆறாது அப்படின்றாரு வந்து. அப்ப வேறுபாடு இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருன்னா ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமையை சொல்லிடுறாரு. ரெண்டுமே என்னதுன்னா சுடும்,
வந்து மனதை சுடக்கூடியதா இருக்கும். இப்ப நெருப்புல பட்டாலும் அந்த மனது வலிக்கும், வந்து நமக்கு மனதை வந்து நெஞ்சு வலிக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து ஏற்படுத்தும். வந்து அதே மாதிரி ஒருத்தர் கடும் சொல் சொல்லும்போது அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வலி ஏற்படும். அப்ப ரெண்டுமே வலி ஏற்படுத்தும். ஆனா எது ஆறிடும் அப்படின்னா, தீயினால் சுட்டது கூட ஆறிடும், ஆனா நாவினால் சுட்டது அப்படின்றது ஆறாது அப்படின்னு. அப்ப கவனமா இருங்க, உங்க வார்த்தையை கவனமா பயன்படுத்துங்க. யாரையும் வந்து பாத்தீங்கன்னா கேவலமா பேசாதீங்க, திட்டாதீங்க, குறை கூறாதீங்க அப்படின்றத வள்ளுவர் சொல்லக்கூடியதா இருக்கு. அப்ப என்னது ரெண்டுத்துக்கும் உள்ள ஒற்றுமையை வந்து பாத்தீங்கன்னா கூறுகிற. அப்ப ஒற்றுமையை கூறி வந்து பிறகு அவற்றில் ஒன்றை வேறுபடுத்தி சொல்லும். வந்து அப்படி சொன்னா அதுதான் என்னதுன்னா வேற்றுமை அணி. வந்து கேட்பாங்க வேற்றுமை அணினா என்ன அப்படின்னு கேட்பாங்க. கேட்டுட்டு இதே தான் கொடுப்பாங்க. வந்து புதுசா கொடுக்கலாம் மாட்டாங்க. இதை நல்லா படிச்சாவே போதும், இதுல இருக்கிறது தான் உங்களுக்கு கேள்வியா வரப்போகுது அப்படின்னு பார்க்கணும். எடுத்துக்காட்டு அடுத்து இரட்டர மொழிதல் அணி. அப்படியே நம்ம வேற அடிஷனலா வேணும் அப்படின்னா நம்ம டெஸ்ட் ப்ராக்டிஸ்ல நம்மளோட ஆப்லேயே இருக்கு. நீங்க அதுல போய் டெஸ்ட் போடும்போது வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய அணிகள் வந்து பயின்று வரக்கூடிய மற்ற அணிகளும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அங்க நீங்க பிராக்டிஸ் பண்ணிடலாம். வந்து அடுத்து இரட்டர மொழிதல் அணி. ஒரு சொல் அல்லது தொடர் இருபொருள் தருமாறு அமைவது இரட்டர மொழிதல் என்னும் அணியாகும். இதனை ஸ்லேடை என்றும் கூறுவர். வந்து அப்போ ஒரு சொல் அல்லது தொடர், வந்து ஒரே ஒரு சொல் இருக்கு அல்லது தொடர் வந்து பாத்தீங்கன்னா அது இரு பொருள் தரமாவது அமைவது. அந்த இரண்டு பொருள் தர மாதிரி அமைஞ்சிச்சுன்னா ஒரு சொல் தான் இருக்கு அல்லது ஒரு தொடர் தான் இருக்கு, அது என்ன பண்ணுவோம் ரெண்டு பொருளை வந்து தந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து இரட்டர மொழிதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப அமைவது இரட்டர மொழிதல் அனுப்புறோம். இரட்டர மொழிதல் அப்படின்றது சிற்றிலக்கியங்களும் ஒன்று அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப ஸ்லேடை என்றும் கூறுவர் அப்படின்னு பார்க்கிறோம். இதனை வந்து இப்ப ஓடும் இருக்கும் அதனுள் வாய் வெளுத்திருக்கும். வந்து அப்படி பார்க்கும்போது நாயோட வாய் இருக்குல்ல, அந்த நாயோட வாய்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா வெளுத்திருக்கும், வெண்மையா இருக்கும். ஓடு அப்படின்னா தேங்காய் உடைச்சிங்க அப்படின்னா உள்ள இருக்க அந்த தேங்காய் அப்படின்றது எப்படி இருக்கும்னா வெள்ளையா இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப நாடும் குலை தனக்கு நாணாது செடியே தீங்காயாது இல்லா திருமலையரான் வரையில் தேங்காயும் நாயும் நேர் செப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப மேல சொன்னது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தேங்காய்க்கும் பொருந்தும் நாய்க்கும் பொருந்தும் அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாறு அமைவது. அப்ப ஒரு சொல் ஒரு தொடர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான பொருளை வந்து தருது அப்படின்னு பாக்குறோம். அப்படி தந்துச்சுன்னா அது வந்து இரட்டுற மொழிதல். அப்ப இரண்டு இருக்குல்ல, இரண்டு மொழிதல் சொல்லுதல் அப்படின்னு பாக்குறோம். அப்ப இப்பாடலின் பொருள் தேங்காய் நாய் ஆகிய இரண்டுக்கும் பொருந்துவதாக அமைகிறது. தேங்காயில் ஓடும் இருக்கும், தேங்காயின் உட்பகுதி வெண்மை நிறத்தில் இருக்கும், தேங்காய் கோணல் இல்லாமல் குலையாக தூங்கும். இந்த நாய் சில சமயம் ஓடிக்கொண்டிருக்கும், வந்து அந்த ஓடு அப்படின்றது ஓடிக்கொண்டிருக்கும், வந்து சில சமயம் ஒரு இடத்தில் படுத்தும் இருக்கும், வந்து அதன் வாயில் உட்பகுதி வெண்மையா இருக்கும். இப்ப எப்படி தேங்காயின் உட்பகுதி வெண்மையா இருக்கு அதே மாதிரி வெண்மையா இருக்கும். அந்த குலையாக தொங்கும், வந்து இது குறைப்பதற்கு வெட்கப்படாது அப்படின்னு. இவ்வாறு இப்பாடல் இரண்டு பொருள் தரும்படி பாடப்பட்டுள்ள இது இரட்டர மொழிதல் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இரட்டர மொழிதல் அப்படின்னு நம்ம சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு பொருத்தமா இருக்குன்னா தேங்காய்க்கும் பொருத்தமா இருக்கு, நாய்க்கும் பொருத்தமா இருக்கு அப்படி சொல்லி பார்க்கிறோம். சோ இதுதான் வந்து இரட்டர மொழிதல் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து பின்வரும் நிலையணி. பின்வரும் நிலையனா ஒரு செயலில் முன்னர் வந்த சொல்லே பொருள் மீண்டும் பல இடங்களில் வருதல் அப்படியே பின்வரும் நிலை. அப்ப முன்னர் வந்த சொல் வந்து முன்னாடி வந்த சொல் வந்து பாத்தீங்கன்னா சொல்லோ பொருளோ மீண்டும் பல இடங்கள்ல வந்துச்சு அப்படின்னா பின்வரும் நிலையணி ஆகும் அப்படி பார்க்கிறோம். இதுல நம்ம பிரிக்கும் போது எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா சொல் பின்வரும் நிலையணி, பொருள் பின்வரும் நிலையணி அப்படி சொல்லி நம்ம பிரிக்கிறோம். அப்புறம் சொற்பொருள் பின்வரும் நிலையணி சொல்லிட்டு மொத்தம் நம்ம எத்தனை வகையா பிரிக்கிறோம் அப்படின்னா 3 வகையா பிரிக்கிறோம் அப்படின்னு பார்க்கிறோம். பின்வரும் நிலையணி அப்படின்னும் போது ஒரு சொல்லோ அல்லது பொருளோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ மீண்டும் பல இடங்களில் வந்தது பின்வரும் நிலையணி அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப சொல் பின்வரும் நிலையணி அப்படின்னா முன் வந்த சொல்லே பின்னும் பல இடத்துல வந்து பொருள் உணர்த்துவது சொல் பின்வரும் நிலையணி. முன்னாடி வந்தது பின்னாடி திருப்பி வந்து பல இடங்கள் வந்து பொருள் உணர்த்தும். இப்ப பாத்தீங்கன்னா துப்பார்க்கு துப்பாய துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை பார்க்கிறோம். இப்பாடலில் வந்து துப்பு என்ற சொல் வந்து மீண்டும் மீண்டும் வந்து வேறு வேறு பொருளை தருகிறது அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப முன்னர் வந்த சொல்ல பொருளோ மீண்டும் பல இடங்களில் வருதல் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப திருப்பி வருது ஆனா வேறு வேறு பொருளையும் தருது அப்படின்னு பார்க்கிறோம். அப்படி சொல்லிச்சு அப்படின்னா சொல் பின்வரும் நிலையணி அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப சொல்லே வந்து திரும்பி வரும், வந்து வேறு பொருள் தரணும். அப்ப சொல் பின்வரும் நிலையன்னா சொல் என்னது பலவிடத்தில் பின்னும் பலவிடத்து வந்து வேறு பொருளை உணர்த்துவது அப்படின்றதான் வந்து சொல் பின்வரும் நிலையணி. அப்ப வேறு பொருள் அப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சொல்லும் போது துப்பா இருக்கு அப்படின்னும் போது என்னன்னா உண்பவருக்கு அப்படின்னு அர்த்தம். வந்து துப்பு அப்படின்னா நல்ல வந்து நன்மை தரக்கூடியது, வந்து அதே மாதிரி துப்பு அப்படின்னா உணவு வந்து என்று பல பொருளில் வருவதை காணலாம். வந்து சோ அப்ப சொல் பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்னு எடுத்துக்கும் போது சொல்லு வரணும் பின்னாடி, ஆனா வேறு பொருள் தரணும். திருப்பி அதே சொல் வரணும், வேறு பொருள் தரணும். அப்ப இங்க என்ன சொல் வருது அப்படின்னா துப்புன்னு வருது, ஆனா வேறு பொருளை தருது அப்படின்றத அதனுடைய பொருளை வந்து இருக்கு. அப்ப துப்பா இருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவும் மலை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப மலையை பத்தி தான் சொல்றாரு. அப்படி சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா இது என்ன பண்ண உண்பவருக்கும் நல்லது பண்ணுது, நன்மை செய்யுது, அது உணவாகவும் அமையுது அப்படின்ற பொருளை வருது அப்படி பார்க்கிறோம். அடுத்து பொருள் பின்வரும் நிலையணி. அப்ப செயலில் முன் வந்த ஒரு சொல்லின் பொருளே பின்னரும் பல இடங்களில் வருவது பொருள் பின்வரும் நிலையணி. அப்ப முன் வந்ததே என்ன பண்ணுன்னா பின்னாடி திருப்பி வருது வந்து. அப்ப சொல்லின் பொருளே வந்து பாத்தீங்கன்னா என்னது சொல்லினோட பொருளே பின்னரும் பல இடங்கள்ல வருவது அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப அவிழ்ந்தன தோன்றி எளர்ந்தன காய நெகிழ்ந்தன நேர்முகை முல்லை மகிழ்ந்ததில் விண்டன கொன்றை விரிந்தரு
விரிந்த கருவிலை கொண்டன காந்தல் குலை வந்து இச்சொல்லில் அவிழ்ந்தன அலர்ந்தன நெகிழ்ந்தன விண்டன விரிந்தன கொண்டன ஆகிய சொற்கள் மலர்ந்தன என்ற ஒரே பொருளை தந்தன அப்படி. அப்ப அவிழ்ந்தன இருக்கு வந்து, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவிழ்ந்தன வந்து, அடுத்து அலர்ந்தன வந்து, நெகிழ்ந்தன வந்து, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விண்டன வந்து, அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விரிந்தன வந்து, அடுத்து கொண்டன வந்து. ஸோ அப்ப இங்க வந்திருக்கிறது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னா மலர்ந்தன அப்படின்றது ஒரே ஒரு பொருளை மட்டும் தான் குறிக்குது. அப்ப ஒரு சொல்லின் பொருளே முன்வந்த சொல்லின் பொருளே பின்வரும் பல இடங்களில் வருவது அது பொருள் பின்வரும் நிலை. அப்ப பொருள் வந்து பல இடங்கள்ல வருது, ஒரே பொருள் தான் வந்து. அப்போ ஒரே பொருள் தான் வந்து, ஆனா வேறுபட்ட சொற்கள் வந்து இருக்கு அப்படி பார்க்கிறோம். அப்ப வேறுபட்ட சொற்கள் இருக்கு. அப்ப சொற்கள் வந்து வேறுபட்டதா இருக்கு, வேறுபட்ட சொல் இருக்கு, ஆனா அதனுடைய பொருள் வந்து என்னது ஒரே ஒரு பொருள் தான் அப்படின்னு பார்க்கிறோம். மேல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது சொல் பின்வரும் நிலையணி அப்படின்னா சொல் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனா பொருள் மாறுபட்டு இருக்கும். இங்க பொருள் ஒரே மாதிரி இருக்கும், ஆனா சொல் வேறுபட்டு இருக்கும். அப்ப பொருள் அப்படின்றது ஒரே ஒரு பொருள் தான், ஆனா என்னது சொல் வந்து வேறுபட்டு இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்படி இருந்ததுன்னா அது பொருள் பின்வரும் நிலையணி. அடுத்து சொற்பொருள் பின்வரும் நிலையணி வந்து, இப்ப சொல்லும் பொருளும் பின்வரும் நிலையணியா இருக்கு. முன்னர் வந்த சொல்லும் பொருளும் பின்னர் பல இடங்களில் வருவது சொற்பொருள் பின்வரும் நிலையணம். ஃபர்ஸ்ட் சொல்லு பார்த்தோம், அடுத்து பொருள் பார்த்தோம், இப்ப சொற்பொருள் பார்க்கிறோம். வந்து எடுத்துக்காட்டு எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு அப்படின்னு பார்க்கிறோம். வந்து இக்குறப்பாவில் விளக்கு எனும் சொல் வந்து ஒரே பொருளில் பலமுறை வந்துள்ளதால் இது சொற்பொருள் பின்வரும் நிலையணி ஆகும். அப்ப எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு அப்படின்னு பார்க்கிறோம். வந்து சோ அப்ப இங்க என்ன வருதுன்னா வந்து அந்த விளக்கு அப்படின்றது திருப்பி திருப்பி வருது. வந்து அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. அப்ப விளக்கும் என்னும் சொல் வந்து பாத்தீங்கன்னா ஒரே பொருளில் பலமுறை வந்துள்ளதால் இது சொற்பொருள் பின்வரும் நிலையணி ஆகும். வந்து சோ அப்ப ஒரே ஒரு சொல்லுதான் வந்து என்னும் சொல் வந்து பாத்தீங்கன்னா ஒரே பொருள் தான், ஆனா பலமுறை வந்திருக்கு அப்படி பார்க்கிறோம். அப்ப சொற்பொருள் பின்வரும் நிலையணி. அப்ப ஒரே சொல்லுதான், ஒரே பொருள் தான், ஆனா திருப்பி திருப்பி வருது அப்படி வந்துச்சுன்னா சொற்பொருள் பின்வரும். அப்ப ஒரு சொல் பலமுறை வருது, ஆனா வேறு வேறு பொருள் வந்துச்சுன்னா அது சொல் பின்வரும் நிலையணி. அதே ஒரே பொருளை கொண்ட பல சொற்கள் இருந்தது அப்படின்னா பின்னாடி அடுத்தடுத்து அதே சொல் தான், அதே பொருளை கொண்ட வேறு வேறு சொற்கள் வந்துச்சுன்னா அது பொருள் பின்வரும் நிலையணி. அப்ப ஒரே சொல்லு ஒரே பொருள் தான், அது திரும்ப திரும்ப வந்துச்சு பின்னாடி வந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்றோம் அப்படின்னா சொற்பொருள் பின்வரும் நிலையணி. அவ்வளவுதான். மூணு விதமா நம்ம வந்து பிரிக்கிறோம். சோ அப்ப இதை வந்து நினைவுல வச்சுக்கணும். சோ அப்ப நம்ம எடுத்துக்காட்டு கேட்டாங்க அப்படின்னா வந்து பின்வரும் நிலையணிகள் அப்படின்னா சொல்லோ பொருளோ மீண்டும் பல இடங்கள்ல வருது அப்படின்னு. அப்ப சொல் மீண்டும் மீண்டும் வரணும், ஆனா வேறு வேறு பொருள் வந்துச்சுன்னா சொல் பின்வரும் நிலையணி வந்து. அடுத்து பொருள் ஒரே பொருள்ல வேறுபட்ட சொற்கள் வந்து அடுத்தடுத்து வந்துச்சு அப்படின்னா அது வந்து பொருள் பின்வரும் நிலையணி. சொல்லும் ஒன்றுதான் பொருளும் ஒன்றுதான், ஆனா திரும்ப திரும்ப அது வந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்றோம் அப்படின்னா சொற்பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்னு பாக்குறோம். சோ அதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா இப்ப எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. அப்ப விளக்கு அப்படின்றது திரும்ப திரும்ப வருது அப்படின்னு பாக்குறோம். சோ அது இம்பார்ட்டன்ட். அடுத்து வஞ்சக புகழ்ச்சி அணி அப்படின்னு பார்க்கும்போது புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் அப்படின்றத வஞ்சக புகழ்ச்சி அணி பார்க்கிறோம். இப்ப தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்துழுகலான் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப வஞ்சக புகழ்ச்சி அணி அப்படின்னு போது என்ன ஆகுதுன்னா புகழ்வது போல பழிப்பது அல்லது பழிப்பது போல புகழ்வது. அப்ப ரெண்டுமே பண்ணலாம். வந்து ஒண்ணு புகழ்ற மாதிரி பழிக்கணும், அதை பழிக்கிற மாதிரி புகழ்ந்தணும். வந்து அப்படி பண்ணோம் அப்படின்னா அதான் வஞ்சக புகழ்ச்சி அணி அப்படின்னு பார்க்கணும். சோ அப்ப தேவர் அணையர் கைவர் அவரும் தாம் மேவன செய்துழுகலான் வந்து சோ திருக்குறள். சோ இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கயவர்கள் தேவர்களுக்கு ஒப்பானவர்கள் என்று புகழப்படுவது வந்து. சோ அப்ப கயவர்கள் தேவர்களுக்கு ஒப்பானவர்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு புகழ்ந்தரார். வந்து போல தோன்றினாலும் கயவர்கள் வந்து என்னது இழி செயல்களை செய்வர் எனும் பொருளை குறிப்பால் உணர்த்துகிறது. எனவே இது புகழ்வது போல பழிப்பது ஆகும். அப்ப கயவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தேவர்களுக்கு ஒப்பானவர்கள் என்று புகழப்படுவது போல தோன்றினால் கயவர்கள் என்ன பண்ணுவாங்க இழிந்த செயல்களை என்ன பண்ணுவாங்க செய்வர் எனும் பொருளை குறிப்பால் உணர்த்துகிறது. எனவே இது புகழ்வது போல பழிப்பது ஆகும் அப்படின்னு பார்க்கணும். அப்ப புகழ்வது போல பழிப்பது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. வஞ்சக புகழ்ச்சி தேவர் அணையர் கைவர் அவரும் தாம் மேவன செய்துழுகலான் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சோ அப்ப அவங்கள புகழ்வது போல பழிக்கிறார் அப்படின்னு பார்க்கணும் வள்ளுவர் வந்து. அடுத்து தற்குறிப்பேற்றணி வந்து இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா இதுல என்ன சொல்ல வராங்கன்னா இப்ப இயல்பாய் நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது. அப்ப இயல்பா நடக்குது வந்து இயல்பா நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த தன்னுடைய குறிப்பா அதில் ஏற்றிடுறது. இதுக்காக தான் அது வந்து நடந்தது. இப்ப கோவலனும் கண்ணகி என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து புகார் நகர்ல இருந்து கிளம்பி மதுரை நகருக்கு போறாங்க. மதுரை நகருக்குள்ள போகும்போது கோவலனுக்கு ஒரு துயரமான ஒரு முடிவு காத்திருக்கு அப்படின்றத வந்து நினைச்சு மதில் மேல இருந்த கொடிகள் வந்து என்ன பண்ணுன்னா வாரல் என்றல் போல் மறித்து கை காட்டு அப்படின்றாரு வந்து. சோ அப்ப என்ன சொல்றாருன்னா வாரல் என்பன போல் மறித்து கை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்து தன்னுடைய குறிப்பை வந்து அந்த கொடி மேல ஏத்துறாங்க அப்படின்னா இளங்கோடிகள் ஏத்துறாரு. அப்ப இளங்கோடிகள் என்ன சொல்றாருன்னா காட்டுல இயல்பா அந்த கொடி ஆடிட்டு இருக்கு, அந்த ஆடிட்டு இருக்க கொடியை வந்து என்ன சொல்லுதுன்னா வராதிங்க வராதிங்க அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி யார் சொல்றாருன்னா இளங்கோடிகள் தன்னுடைய குறிப்பை அதுல ஏத்துறாரு. அதனால என்ன சொல்றேன்னா தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னு பாக்குறோம். அப்ப போருளும் தருத்த ஆரையில் நெடுங்குடி வாரில் என்பன போல் மறித்து கை காட்டு அப்படின்னு
பார்க்கணும். கவிஞன் தன் குறிப்பை வந்து அது மேல ஏத்தது அப்படின்னு பார்க்கணும். அப்ப பாடலின் பொருள் கோட்டை மதில் மேல் இருந்த கொடியானது வரவேண்டாம் என தடுப்பது போல கை காட்டியது என்பது பொருள் அப்படின்னு பார்க்கணும். அணிப்பொருத்தம் கோவலன் கண்ணகி மதுரை மாநகருக்குள் சென்ற போது மதுரையின் மேல் இருந்த கொடிகள் காட்டில் இயற்கையாக அசைந்தன. ஆனால் இளங்கோடியில் கோவலன் மதுரையில் கொலை செய்யப்படுவான் வந்து என கருதி அக்கொடிகள் கையசைத்தது. இம்மதுரைக்கு வர வேண்டாம் என்று தெரிவிப்பது போல காட்டில் அசைவதை தாம் குறிப்பாக கொடியின் மீது ஏற்றி கூறுகிறார். இவ்வாறு இயல்பாக நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்ற அணி எனப்படும். அப்ப தற்குறிப்பேற்ற அணினா எடுத்துக்காட்டை ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது அப்படின்னு. அடுத்து தீவகணி. தீவகம் என்பது என்னும் சொல்லுக்கு விளக்கு என்று பொருள். அப்ப தீவகம்னா விளக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஒரு அறையில் ஒரு இடத்தில் வைக்கப்பட்ட விளக்கானது அவ்வறையில் பல இடங்களிலும் உள்ள பொருளுக்கு வெளிச்சம் தந்தது. அப்ப ஒரு அறையில வைக்கிற ஒரு விளக்கு இரவு நேரத்துல அதை என்ன பண்ணும் அப்படின்னா பல இடங்களில் பொருளுக்கு வெளிச்சத்தை தரும். அது போல செயல் ஒரு இடத்தில் நின்ற ஒரு சொல் அச்செயலின் பல இடங்களிலும் உள்ள சொற்களோடு சென்று பொருந்தி பொருளை விளக்குவதால் இவ்வணி தீவகணி எனப்படும். வந்து அப்ப செயல்ல வந்து பாத்தீங்கன்னா பல இடங்களில் உள்ள சொற்களோடு சென்று பொருந்தி பொருளை விளக்குவதால் அப்போ ஒரு சொல் என்ன பண்ணுதுன்னா ஒரு இடத்தில் நின்ற ஒரு சொல் என்ன பண்ணா செயல்ல இருக்கக்கூடிய பல இடங்களிலும் பல உள்ள சொற்களோடு சென்று பொருந்தி பொருளை விளக்குவதால் இவ்வணி தீவகணி அப்படின்னு பார்க்கணும். வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இது முதல்நிலை தீவகம், இடைநிலை தீவகம், கடைநிலை தீவகம் இன்னும் 3 வகையாக பிரிக்கப்படும். இப்ப சேந்தன வேந்தன் திருநெடுங்கன் தெவ்வேந்தர் ஏந்து தடந்தோல் இலிகுருதி பாய்ந்து திசை அனைத்தும் வீரச்சிலை பொழிந்த அம்பு மிசை அனைத்தும் புல்குளமும் வீழ்ந்தது அப்படிமா. சேந்தன சிவந்தன தெவ் பகவை சிலை வில் மிசை மேலே புல் பறவை அப்படின்னு பார்க்கணும். அரசனுடைய கண்கள் கோபத்தால் சிவந்தன. அவை சிவந்த அளவில் பகை மன்னர்களுடைய பெரிய தோள்களை சிவந்தன. குருதி பாய்ந்து திசைகள் அனைத்தும் சிவந்தன. வலிய வில்லால் ஏயப்பட்ட அம்புகளும் சிவந்தன. குருதி மேலே வீழ்தலால் பறவை கூட்டங்களும் யாவும் சிவந்தன அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா வந்து அரசனுடைய கண் சிவக்குது. சிவந்தவுடன் என்ன ஆகுது அப்படின்னா பகை மன்னர்களுடைய பெரிய தோள்கள் சிவந்தன. அப்ப என்ன அரசனுடைய வாள் எடுத்து பகை மன்னர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போடு போடுறாரு. போட்ட உடனே என்னது அவனுடைய தோல் பிளக்குது, ரத்தம் வந்து கொட்டுது. அந்த ரத்தம் கொட்டி என்னது திசைகள் அனைத்தும் 4 திசைகள் என்ன பண்ணுது சிவந்தது. ஆண்டு வலிய வில்லால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசனுடைய வீரர்கள் என்ன பண்ண அம்பு எழுதுறாங்க. அந்த அம்புக்கள் என்ன பண்ண போய் துளைக்குது. அந்த ஏற்பட்ட அம்புகளும் சிவந்தன. அது போய் துளைக்குது பகையவர்களை. அப்படி துளைத்த அம்புகள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வீரர்கள் மேல பட்ட அந்த அம்பும் அதே பகை மன்னர் வெட்டின அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஆயுதங்கள் மூலியமா ரத்தம் வந்து எங்க போய் சிதறுது அப்படின்னா பறவை கூட்டங்கள் மேல விழுது. பறவை கூட்டங்கள்லாம் வந்து வெண்மை நேரத்துல இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கும். ஸோ அதுவும் சிவந்தன அப்படின்னா. ஸோ அப்ப இங்க என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த பாடலின் பொருள் வந்து பாத்தீங்கன்னா வந்து எதை குறிக்கிறது அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா சிவந்தன அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பொருத்தமா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். வந்து ஸோ அப்ப அது இதுல சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா விளக்கு எப்படி வந்து ஒளியை தருதோ அதே மாதிரி ஒரு இடத்தில் நின்ற ஒரு சொல் அச்செயலின் பல இடங்களிலும் உள்ள சொற்களோடு சென்று பொருந்தி பொருளை விளக்குவதால் வந்து இவ்வணி தீவகணி எனப்பட்டது. தீவகணி அப்படின்னுட்டா இந்த பாடலாம் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட். இதை நம்ம நினைவு வச்சுக்கிட்டாவே போதும். ஸோ என்ன அப்படின்னா சேந்தன வேந்தன் திருநெடுங்கன் தெவ்வேந்தர் ஏந்து தடந்தோல் இலிகுருதி பாய்ந்து திசை அனைத்தும் வீர சிலை பொழிந்த அம்பும் மிசை அனைத்தும் புல்குளமும் வீழ்ந்தது அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்ப சேந்தன சிவந்தன தெவ் பகமை சிலை வில் மிசை மேலே புல் பறவை அப்படின்னு பார்க்குறோம். வந்து ஸோ இது வந்து நமக்கு சொற்பொருளை கேட்டுருவாங்க. இம்பார்ட்டன் சொல்லி பார்க்க ஞாபகம் வச்சுக்கணும். இம்பார்ட்டன் வந்து அப்ப அரசனுடைய கண்கள் அதை பார்த்தாச்சு. ஸோ அதுக்கு அடுத்து அணி பொருத்தம் வந்து வேந்தன் கண் சேர்ந்தன தெவ்வேந்தர் தோல் சேர்ந்தன குருதி பாய்ந்து திசை அனைத்தும் சேர்ந்தன அம்பும் சேர்ந்தன புல்குளம் விழுந்து மிசை அனைத்தும் சேர்ந்தன. ஸோ அப்ப இங்க சொல்றது எல்லாமே என்ன அப்படின்னா வந்து சேந்தன அப்படின்றது வந்து சிவந்தன என்ற சொல் பொருளை வந்து தரக்கூடியதா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுதான் வந்து நம்ம என்ன சொன்னோம்னா தீவகணி. ஒரு தீபகம் தீபத்தை நீங்க ஏத்துனீங்க அப்படின்னா வந்து அந்த வெளிச்சம் எப்படியே வந்து அந்த அறையில இருக்க அனைத்து பொருள்களும் வந்து கண்ணுக்கு வந்து புலப்படுதோ அந்த மாதிரி நமக்கு அந்த செய்யல அந்த சேந்தன அப்படின்ற வார்த்தை வந்து அனைத்துக்கும் பொருத்தமா இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து நிரல் நிறை அணி. நிரல் நிறைனா நிரல்னா வரிசை, நிறைனா நிறுத்துதல் வந்து. நிரல் வரிசை நிறை நிறுத்தல் சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படியே இணைத்து பொருள் கொள்வது நிரல் நிறை அணியாக வந்து. அப்ப சொல்லும் பொருளை என்ன வரிசையாக நிறுத்தணும், அவ்வரிசைப்படி இணைத்து பொருள் கொள்வது அப்படின்னு பார்க்கிறோம். எடுத்துக்காட்டு அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு பார்க்கிறோம். இது இல்வாழ்க்கை அப்படின்றது என்னன்னா அன்பும் அறமும் உடையதாக விளங்குமானால் அந்த வாழ்க்கையின் பண்பும் பயனும் அதுவே அப்படின்றாரு வந்து. அப்ப இக்குறளில் அன்பும் அறனும் என்ற சொற்களை வரிசையாக நிறுத்தி பண்பும் பயனும் என்ற சொற்களை வந்து முறைப்பட கூறியுள்ளவை இது நிரல் நிறை அணி. அப்ப வரிசையாக நிறுத்துறார் வள்ளுவர் வந்து என்னன்னா அன்பும் மரணம் அப்படின்றார். வரிசையாக நிறுத்தி பண்பும் பயனும் என்ற சொற்களை என்ன பண்ற முறைப்பட கூறுறது வந்து. அப்ப அன்பும் மரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வரிசையா நிப்பாட்டுறது, பண்பும் பயனும் சொல்லி கீழே சொல்றது வந்து. அப்ப அன்பும் மரணம் பண்பும் பயனும். அப்ப அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு பாக்குறது. சோ வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றாரு வந்து அன்பும் அறனும் அந்த அறத்தோட என்னது அன்பும் சேர்ந்து இருக்கணும். இல்வாழ்க்கை எப்படி இருக்கணும் அறத்தோட இருக்கணும், காதல் வாழ்வு அப்படின்னு இல்வாழ்க்கை அப்படின்னு. சோ அதுதான் பண்பும் பயனும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து அழகா சொல்றாரு. அப்படி வந்து நமக்கு நிரல் வரிசையா நிறுத்தி வந்து பாத்தீங்கன்னா நிறுத்தினதுக்கு அப்புறம் அதுக்கு பொருத்தமா வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து என்ன சொல்ல வந்து அமைக்கிறது அப்படின்றதா வந்து என்ன சொல்றாங்க நிரல் நிறை
அணி அப்படின்னு பார்க்கிறோம். வந்து அடுத்து அது தன்மை அணி வந்து எவ்வகைப்பட்ட பொருளாக இருந்தாலும் இயற்கையில் அமைந்த அதன் உண்மை இயல்பு தன்மையினை கேட்பவர்களின் மனம் மகிழுமாறு உரிய சொற்களை அமைத்து பாடுவது என்ன சொன்னா தன்மை அணியாக பார்க்கிறோம். எவ்வகைப்பட்ட பொருளாக இருந்தாலும் இயற்கையில் அமைந்த அதன் உண்மை இயல்பு தன்மையினை கேட்பவர்களின் மனமகள் அப்ப கேட்பவர்களின் மனம் மகிழுமாறு உரிய சொற்களை அமைத்து பாடுதல் வந்து அதான் தன்மையா. அவன் தன்மையா பேசலாம் அப்படின்னு அர்த்தம். கேட்கறவங்களும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி பேசுறாங்கன்னு அர்த்தம். அப்ப தன்மையா பேசுதல் அப்படின்னா பிடித்த மாதிரி பேசுறது. அப்ப கேட்பவர் மனம் மகிழுமாறு பேசுறது அதான் தன்மை அணி. அது இதனை தன்மை நவிர்ச்சி அணி என்றும் கூறுவர். இவ்வணி 4 வகைப்படும். பொருள் தன்மை அணி, குணத்தன்மை அணி, சாதி தன்மை அணி, தொழிற்தன்மை அணி என்பதாகும். வந்து இப்ப பாத்தீங்கன்னா மெய்யிற் பொடியும் விரித்த கருங்குளம் வந்து கையில் தனிச்சிலமும் கண்ணீரும் வையக்கோன் கண்டலவே தோற்றான் அக்காரியத்தன் சொற்செவியில் உண்டலவோ தோற்றான் உயிர் சிலம்பு வழக்குறை காதை சிலம்பு வழக்குறை காதை வெண்பா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கண்ணகியோட தோற்றத்தையும் வந்து அதுக்கப்புறம் நடந்த நிகழ்ச்சியும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சொல்றது வந்து அப்போ வந்து கேட்பவர்களின் மனம் வந்து பார்த்தீங்கன்னா மகிழுமாறு அப்படின்னா இந்த இடத்துல மகிழுமாறு நம்ம எடுத்துக்க முடியாது. கேட்பவர்களின் மனம் வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்தல் அப்படின்றது கண்ணகி மீது நம்ம இறக்கம் கொள்ள வைக்கக்கூடியதா ஒரு செயலா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அப்போ உடம்பு முழுக்க தூசியம் வந்து அதான் மெய்யிற் பொடியும் அப்படின்ற வந்து உடம்பு முழுக்கும் தூசியம் மெய்யிற் பொடியும் அப்படின்னு பார்க்குறது. அதுக்கடுத்து விரிந்த கருத்த தலைமுடியும் வந்து விரிந்த கருங்குழலம் வந்து கருமையான தலைமுடியும் வந்து கையில் ஒற்றை சிலம்போடு வந்து கையில் தனிச்சிலம்பம் வந்து கண்ணீரும் வந்து கண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா அவளது கண்ணீரும் கண்ட அளவிலே வந்து வையக்கோன் வந்து வையக்கோன் அப்படின்னா வைய நதி பாயும் கடல் நகரத்து அரசன் பாண்டியன் அப்படின்னு பார்க்குறோம். வந்து வையக்கோன் கண்டளவே தோற்றான் வந்து பார்த்த மாத்திரத்துல அவன் தோற்றுட்டான் வந்து அக்காரியத்தன் வந்து அந்த அக்காரியத்தன் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண் வந்து அவளது சொல் வந்து தன் செவியில் வந்து சொற்செவியில் வந்து உண்டளவே தோற்றான் உயிர் வந்து அப்பவே பார்த்தோடனே தோத்துட்டான். ஆனா அவருடைய சொல் கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா தோற்றான் உயிர் அவனோட உயிர் வந்து போயிருச்சு. இதாவது சிலம்பு. அப்ப கண்ணகிக்கு நேர்ந்த அந்த கண்ணகியும் பாண்டிய மன்னனும் வந்து அவையில வந்து சந்திக்கும் போது நடக்கக்கூடிய நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா இங்க சொல்லக்கூடிய செயல் வந்து வடிச்சிருக்காங்க அப்படி பார்க்கணும். கண்ணகியின் துயர் நிறைந்த தோற்றத்தினை இயல்பாக உரிய சொற்களின் மூலமாக கூறியுமையார் இது தன்மை நவிர்சேனி எனப்படும். எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கம் சொன்முறை தொடுப்பது தன்மையாகும் தண்டி அலங்காரம் வந்து இந்த அணி பொருத்தமா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்படியே இருக்கிறத வந்து சொல்றது கண்ணகிய தோட்டத்தை வந்து சொன்னா இயல்பு நவிர்சனியாகவும் நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து தன்மை அணி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து நம்ம முதல்ல பார்த்தாலும் அந்த தன்மை அணி அப்படின்னு இயல்பு நவிர்சனி ஒன்று சொல்லலாம். ஸோ அதுதான் இங்க வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி இருக்கிறத அப்படியே வந்து சொல்றது அப்படின்னு பார்க்குறோம். வந்து ஸோ அப்படி சொல்லிச்சு அப்படின்னா வந்து அது வந்து தன்மை அணி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து ஓகேங்களா. அடுத்து அதிகாரம் வந்து ஊக்கமுடைமை வந்து பார்க்க போறோம். ஸோ நேற்று 2 அதிகாரம் பார்த்தோம். இன்றைக்கு நம்ம 2 அதிகாரம் பார்க்க போறோம். வந்து உடையர் எனப்படுவது தூக்கம் அக்திலார் உடையது துடையதோ மாற்று வந்து ஸோ அப்போ ஒருவர்கிட்ட இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஊக்கமாகும் வந்து. ஸோ அப்போ வள்ளுவர் வந்து சொல்லக்கூடியது வந்து ஒருவர் பெற்றிருக்கின்றார் அப்படின்னு சொல்லி சொல்லத்தக்க சிறப்பு என்ன அப்படின்னு கேட்பார். கேட்டானா அவங்க கிட்ட செல்வமா இல்லைன்னா குழந்தை செல்வமா அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நாடா அல்லது மக்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒருத்தர்கிட்ட இருக்குன்னா அது வந்து ஊக்கம் தான். இப்போ உங்ககிட்ட என்ன இருக்கு? ஊக்கம் இருக்கு. அந்த ஊக்கத்தினால தான் நீங்க என்ன பண்றீங்க வந்து வகுப்பு அட்டன் பண்றீங்க தினமும் அடிச்சு பார்க்குறோம். அந்த ஊக்கத்தினால என்ன பண்றீங்க? நல்லா போய் ரிவிஷன் பண்றீங்க. அந்த ஊக்கத்தினால என்ன பண்றீங்க அப்படின்னா டெஸ்ட் வந்து போட்டு பாக்குறீங்க. அந்த ஊக்கத்தினால தேர்வு எழுதுறீங்க. தேர்வுல வெற்றி பெற்று நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா அரசு பணியில சேரப்படுறீங்க. அப்ப நமக்கு இருக்கிறது அப்படின்றது என்னன்னா நம்ம கிட்ட பொருளோ அல்லது நம்ம பணமோ அல்லது நகையோ அல்லது நிலமோ அல்லது மக்களோ கிடையாது. ஊக்கம் தான். அப்போ எந்த ஒரு நபருக்கும் தேவை என்னன்னா ஊக்கம் தான். தனி மனிதனுக்கு தேவையானது என்னன்னா ஊக்கம் தான். ஒரு தலைவனுக்கும் தேவை வந்து ஒரு தொழிலாளிக்கும் தேவை, மாணவர்களா இருக்க உங்களுக்கும் தேவை, எல்லாருக்கும் ஊக்கம். அப்படி ஊக்கம் இருந்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? இன்றைய வேலையை நம்ம வந்து சிறப்பாக வந்து செய்ய முடியும். அப்ப நம்மளுடைய வேலை என்ன? ஒவ்வொருத்தருக்கு வேறுபடும். தலைவனுக்கு ஒரு வேலையா இருக்கும், தொழிலாளிக்கு ஒரு வேலையா இருக்கும், மாணவ மாணவிகள் உங்களுக்கு வந்து ஒரு விதமான வேலையா இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப ஊக்கம் அப்படின்றது நமக்கு அவசியம் அப்படின்னு பார்க்கிறோம். வந்து அதுதான் வந்து ஒருவன் பெற்றிருக்கின்றார் என்று சொல்லத்தக்க சிறப்புடையது என்ன பா அவனுக்கு எல்லாம் இருக்குப்பா அப்படின்னு நம்ம சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? வீடு இருக்கு, கார் இருக்கு, பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லி இக்காலத்துல வந்து சொல்லக்கூடிய வழக்கம் வந்து இருக்கு. ஆனா வள்ளுவர் என்ன சொல்றான்னா அவன் எல்லாமே வச்சிருக்கான், அவன் சிறப்பு வாய்ந்தவன்னா அவன் வந்து ஊக்கத்தோட இருக்கிறான்னு அர்த்தம். அப்ப ஊக்கத்தோட இருக்கிறது அப்படின்றதுதான் செல்வம் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து அழுத்தமா சொல்றாரு அப்படின்னு. அப்ப ஊக்கமுடைமை அதிகாரத்துல வந்து அப்ப ஒரு பெற்றிருக்கின்றார் என்று சொல்லத்தக்க சிறப்புடையது என்னன்னு கேட்டா ஊக்கம். ஊக்கம் இல்லாத வேறு எதை பெற்றிருந்தாலும் அது உடையவர் ஆவாரோ வந்து வேற என்ன வச்சிருந்தாலும் அது வந்து இருக்கிறவரும் சொல்லிட முடியுமா? இல்லாதவன் சொல்லணும். அப்ப ஊக்கத்தோட இருக்கிறவன் தான் நீ தான்ப்பா இருக்கிறவன் அப்படின்னு சொல்லணும். ஊக்கம் இல்லாதவனா நீ ஒன்னும் இல்லாதவன் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து அழகா சொல்றாரு. அக்தில்லார் இல்லாதவர் மற்று அல்ல அப்படின்னு பார்க்கிறோம். சொல் பொருள் நமக்கு இம்பார்ட்டன் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப உடையர் எனப்படுவது தூக்கம், அக்தில்லார் உடையது உடையாரோ மற்று வந்து உள்ளமுடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் அப்படின்ற அடுத்த குரலை போடுறாரு வந்து வள்ளுவர் வந்து சிறப்பா. ஒருவருக்கு ஊக்கமுடைமையே நிலையான உடைமையாகும். அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? கல்வி செல்லும் நிலையானது நம்ம எப்படி சொன்னோம் வந்து அதே மாதிரி ஊக்கமும் நிலையான ஒரு உடைமையா வந்து வள்ளுவர் வந்து கருதுறாரு. அது போயிருச்சு அப்படின்னா எல்லாம் போயிடும். அப்ப ஊக்கத்தோட இருக்கிறது அப்படின்னு அவசியம்.
மற்ற பொருளுடைமையானது நிலை பேறு இல்லாமல் நீங்கிவிடும். அப்ப நம்ம கிட்ட பொருள் இருக்கு, கார் இருக்கு, வீடு இருக்கு, நகை இருக்கு, பணம் இருக்கு, நிலம் இருக்கு, எல்லாமே போயிடும் வந்து. ஆனா எது வந்து நிலையா இருக்கும், போகாதுன்னா உங்களுடைய ஊக்கம் தான். அப்ப அந்த ஊக்கத்தோட படிக்கிறது அப்படின்னு தான் நமக்கு என்ன பண்ணும், வெற்றியை நமக்கு பெற்று தர முடியும். அப்ப ஊக்கம் அப்படின்றது அவசியம் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப உடைமை அப்படின்னா செல்லும், நில்லாதுன்னா நிலை பேறு இல்லாமல் நீங்கின பிரிந்து அப்படின்னு பார்க்கிறோம். சொற்பொருள் நமக்கு முக்கியம் வந்து. ஆக்கம் இழந்தே வென்றல்லாவர் ஊக்கம் ஒருவந்தம் கை தொடைத்தார் வந்து. பொருள் ஊக்கத்தை உறுதியான கைப்பொருளாக உடையவர் வந்து. எம் செல்வத்தை இழந்து விட்டோம் என்று வருந்தி கூறும் நிலைக்கு ஆட்படார் வந்து. பொருள் போயிருச்சு அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுவாங்களா? ஊக்கம் இருக்கிறவங்க வருத்தமே பட மாட்டேன். ஏன் என்ன பண்ண முடியும், அவனுக்கு ஊக்கம் இருக்கு, அதுதான் செல்வம், அதுதான் இன்னும் பண்ண முடியும், செல்வத்தை வந்து ஈட்டி கொடுக்க போகுது. அப்ப ஊக்கத்தோட இருக்கிறது தான் நமக்கு வந்து செல்வம் அப்படின்னு பார்க்கிறோம். அதுதான் வந்து நமக்கு பொருளை ஈட்டி தரக்கூடிய வழின்னு பார்க்கிறோம். அப்ப நம்ம கிட்ட இருக்க பொருள் போயிருச்சே ஐயோ அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண முடியாது, தலையில கை வச்சுட்டு உட்காரணும் அவசியம் கிடையாது அப்படின்னு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அறத்தை பொறுத்தவரையும் வந்து, அறிவியலை பொறுத்தவரையும் வந்து 3 விஷயம் வாழ்க்கையில முக்கியம். ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து, இப்ப நம்ம கையில இருக்க பொருளோ பணமோ நகையோ ஏதோ ஒண்ணு தொலைஞ்சிருச்சு, பொருள் இழப்பு ஏற்பட்டுருச்சு வந்து, செல்போனை தொலைச்சிங்க இல்லை உடஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்காக வருத்தம் படலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வருத்தமே படக்கூடாது. பொருளுக்காக நம்ம எப்பவுமே வருத்தப்படக்கூடாது வாழ்க்கையில. இன்னைக்கு சொல்றதா அது என்னைக்கு நீங்க மனசுல வச்சுக்கணும், வருத்தமே படக்கூடாது. ஏன்னா எத்திக்ஸ்ல அதுதான் சொல்றாங்க. அப்ப பொருள் போயிருச்சுன்னா நீங்க எதையுமே இழக்கலன்றாங்க. ஏன், உங்ககிட்ட ஊக்கம் இருக்கு, அப்ப அந்த பொருளை நீங்க திருப்பி என்ன பண்ண முடியும், உங்களால வாங்க முடியும், பொருளை திருப்பி சேர்க்க முடியும். அதனால அந்த ஊக்கம் அப்படின்றத நீங்க வச்சுக்கிட்டா போதும், அதுதான் செல்வம் அப்படின்னா. அப்ப அடுத்து என்ன அப்படின்னா வந்து, நம்ம உடல்ல ஏதாவது நம்ம நோய்வாய்ப்படுறோம் அப்படின்னா நம்ம ஏதாவது இழந்திருக்குமான்னு கேட்டீங்கன்னா ஏதோ இழந்துட்டு இருக்கோன்றாங்க. அப்ப பொருள் போச்சுன்னா நீங்க ஒன்னும் இழக்கலன்றாங்க. அதே வந்து பாத்தீங்கன்னா வந்து நோய்வாய்ப்பட்டீங்க, உடல் சரியில்லை, உடல்நிலை சரியில்லை, உடல்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்னா நீங்க ஏதோ இழந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்றாங்க வந்து. அதே வந்து ஒழுக்கம் தவறிட்டீங்க அப்படின்னா நீங்க எல்லாத்தையும் இழந்துட்டீங்க, இதுக்கப்புறம் நீங்க உயிர் வாழ வேணாம்னு சொல்றேன். அப்ப ஒழுக்கத்தை தவற விடுதல் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த உலகத்துல வாழ தகுதியற்ற ஒரு நிலைன்னு பார்க்கணும். அப்ப நம்ம நோய்வாய்ப்படுறது அப்படின்னா நம்ம ஏதோ இழந்துட்டு இருக்கோம், அதனால கவனமா இருங்கன்றாங்க. பொருள் இழந்தோம்னா என்ன பண்றது இல்ல வந்து, பொருள் போயிருச்சு அப்படின்னா அதை பத்தி கவலைப்படாதீங்க. இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா பொருளுக்கு தான் என்ன பண்றாங்க, உயிரை விட்டுறாங்க. ஒழுக்கம் தவறுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, அதெல்லாம் தொடச்சிக்கிட்டு என்ன பண்றாங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம். சோ அப்ப நம்ம மரம் வலியுறுத்துறது என்ன அப்படின்னா, பொருள் இழப்பு ஒரு இழப்பே அல்ல. இன்னைக்கு முடிவு பண்ணிருங்க, பொருளை இழந்ததுக்காக வருத்தமே படக்கூடாது. வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்க இழந்த பொருளுக்காக வருத்தமே படக்கூடாது. ஏன், உங்ககிட்ட என்ன இருக்கு, ஊக்கம்ன்ற செல்வம் இருக்கு. அந்த செல்வம் என்ன பண்ணும், உங்களை பொருளை ஈட்டுறதுக்கு காரணமா இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் வந்து. ஓகேவா? அடுத்து அப்ப இழந்தோம் என்று இழந்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், ஒரு காலத்திலயும் அவங்க வருத்தப்படவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வள்ளுவர் அடுத்து ஒரு போடுறாரு ஒரு டைலாக், அவ்வளவு முடிஞ்சிச்சு வந்து. அப்ப ஊக்கம் அப்படின்னு நம்ம வந்து மிஸ் பண்ணாம நம்ம வச்சுப்போம், நிலையா வச்சுப்போம் அப்படின்னு பார்க்கணும். ஆக்கம் மதரவினாய் செல்லும் அசைவேளா ஊக்கம் உடையது உன்னை வந்து. சோர்வு இல்லாத ஊக்கம் உடைய இடத்தில் ஆக்கமானது தானே அவன் உள்ள இடத்தில் வழி கேட்டு கொண்டு போய் சொல்லும் வந்து. இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க ஊக்கத்தோட படிக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணோம், உங்க வீடு தேடி வரும் வந்து, நீங்க வாங்க, நீங்க அரசு பண்ணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன், நீங்க ஊக்கத்தோட படிச்சீங்க, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றீங்க, அடுத்து எக்ஸாம் எழுதுறீங்க, எக்ஸாம்ல வந்து தேர்வுல வெற்றி பெறீங்க, வெற்றி பெற்றா உங்களை அணைச்சிப்பாங்க, நீங்க தான் சரியான நபர், நீங்க அரசு பணிக்கு ஏற்ற நபர், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த ஆக்கம் என்ன பண்ணுது, அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சு உங்களை கூட்டிட்டு வந்து என்ன பண்ணும், அந்த அரசு பதவியில உட்கார வைக்கும் அப்படின்னு பார்க்கணும். சோ அப்ப யார்கிட்ட ஊக்கம் இருக்கோ வந்து, சோ அப்ப சோர்வு இல்லாத ஊக்கம் உடைய இடத்தில். சோர்வே இல்லை எனக்கு, காலையில நான் எழுந்திருக்கிறேன், ஏஞ்சி என்ன பண்றேன், கடினமான சப்ஜெக்டை நல்லா படிக்கிறேன் வந்து, அடுத்து ரிவிஷன் பண்றேன், அடுத்து கிளாஸ் அட்டன் பண்றேன், அடுத்து இன்னைக்கு நடந்ததை போயிட்டு உடனே என்ன பண்றேன், நல்லா திருப்பி ரிவைஸ் பண்றேன், அடுத்த நாள் திருப்பி கிளாஸுக்கு வரேன் ரிவிஷன் பண்ணிட்டு. ஸோ தொடர்ந்து யாரு வந்து சோர்வு இல்லாம உழைச்சிக்கிட்டே இருக்காங்களோ வந்து, ஸ்ட்ராட்டஜி வேணும். அதுக்குன்னு கண்டபடி கண்டதை படிக்க கூடாது வந்து. எக்ஸாமுக்கு எது வருமோ அதை மட்டும் படிக்கிறது அப்படின்ற அந்த ஸ்ட்ராட்டஜி வேணும். அதுதான் நம்ம கிளாஸ்ல வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் வந்து. இதை நீங்க நோட்ஸ் எடுக்கணும் கூட அவசியம் இல்லை, அப்படியே நம்ம புக்ல என்ன பண்ணலாம், அண்டர்லைன் பண்ணிட்டு அதை அப்படியே நல்லா ரிவைஸ் பண்ணினாவே போதும், அவ்வளவுதான். குரூப் 4 எக்ஸாமுக்கு இருக்கிறதுல ஈஸியான எக்ஸாம் குரூப் 4 எக்ஸாம் தான். அதுக்கு என்ன தேவைன்னா ஊக்கத்தோட படிக்கும், சோர்வு இல்லாம படிக்கணும். ஸோ அதுதான் வந்து அவசியம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுதான் வள்ளுவரை இங்க வலியுறுத்துறாரு. அப்ப ஆக்கம் செல்லும் அசைவில்லா அப்படின்னா அசைவில்லாத, அதர் வழி, அசைவு சோம்புதல், உலை இடம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்ப இதெல்லாம் சொற்பொருளாக நமக்கு இம்பார்ட்டன் பண்ணி பார்க்குறோம். திருப்பி நம்ம படிக்கும் போது ரிவிஷன் பண்ணும்போது நினைவுக்கு வந்துடும் வந்து. ஸோ அப்ப அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சு என்ன பண்ணோம், அவங்க கிட்ட போயிட்டு சேரும் அப்படின்னு பார்க்குறோம். எது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சோர்வில்லா ஊக்கம் உடைய இடத்தில் ஆக்கம், ஆக்கம்னா என்ன, செல்லும். அப்ப செல்வம் போயிட்டு சேரும் அப்படின்னு பார்க்குறோம். வந்து ஆக்கம் மதர்வனாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை அப்படின்னு பார்க்குறோம். வந்து அடுத்து வெள்ளத்தனைய மலை நீட்ட மாந்தத்தை முள்ளத்தனைய உயர்வு வந்து. வாழ்க்கையில உயர்வு எப்படி இருக்கும் அப்படின்னா, எந்த அளவுக்கு ஊக்கத்தோட இருக்கணும் அந்த அளவுக்கு உயர்வு இருந்துகிட்டே இருக்கும் வந்து. நம்ம சோர்ந்து உட்காந்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் வந்து, நமக்கு வந்து என்ன ஆகும், உயர்வு இருக்குமானா இருக்காது.
அப்போ ஊக்கத்தோட இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிம்பாங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் வந்து. ஸோ வயதை பத்தியோ அல்லது மற்றவர்களை பத்தி யாரை பத்தி நீங்க நினைக்காம ஊக்கத்தோட நீங்க இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா நீங்க மென்மேலும் உயர்ந்துகிட்டே போவீங்க. அதுக்கு எப்படி சொல்றாருன்னா, நீர் பெருக்கின் அளவிற்கு தகுந்தவாறு நீர்ப்பூவின் தண்டின் நீளம் அமையும். அது போல் வந்து மாந்தரின் ஊக்கத்தின் அளவுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா என்னது தகுந்தவாறு உயர்வு அமையும் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்ப இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அப்படி சொல்லலாம். எடுத்துக்காட்டு ஓமையணின்னு சொல்லலாமா? எடுத்துக்காட்டு சொல்றாரு வள்ளுவர் வந்து. ஸோ அப்ப இங்க என்ன அணி பயின்று வருகிறது அப்படின்னா எடுத்துக்காட்டு ஓமை அணி பயின்று வருகிறது அப்படி பார்க்கிறோம். ஸோ அப்ப எடுத்துக்காட்டு ஓமை அணி. நீர் பெருக்கின் அளவிற்கு தகுந்தவாறு நீர்ப்பூவின் தண்டின் நீளம் அமையும். அது போல மாந்தரின் ஊக்கத்தின் அளவுக்கு தகுந்தவாறு என்னது உயர்வு அமையும் அப்படின்றது வந்து. அப்ப வெள்ளத்தனையம் நீர்மட்டம் உயரத்தின் அளவுக்கு மலர் நீட்டம் மலர்ந்துள்ளம் தாமரை தண்டின் அளவு மாந்தர் மனிதர் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்தும். எண்ணுவதெல்லாம் உயரை பற்றி எண்ண வேண்டும். அவ்வுயர்வு கைகூடா விட்டாலும் அவ்வாறு எண்ணுவதை விடக்கூடாது வந்து. பலர் சொல்லுவாங்க, ஐயோ காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறியா வந்து அதெல்லாம் வந்து வேலைலாம் கிடைக்காதுப்பா, அதெல்லாம் குறிப்பிட்டவங்களுக்கு தான் கிடைக்கும், எல்லாருக்கெல்லாம் கிடைக்காது, மெரிட் எல்லாம் கிடைக்காது அப்படி சொல்லிட்டு நான் படிக்கும் போதே வந்து படிக்கும் காலத்திலே சொன்னாங்க. நான் படிச்சது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ சொல்லும் போது வந்து அரசு பணி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எட்டா கண்ணினே சொன்னேன் வந்து. ஆனா நம்ம என்ன பண்ணணும் வந்து வள்ளுவருடைய குரல் எடுத்துக்கணும். என்ன எடுத்துக்கணும் வந்து உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ள மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து வந்து. நீ எண்ணுவதெல்லாம் உயரை பற்றியதாக என்ன வேண்டும். அவ்வுயர்வு கைகூடா விட்டாலும் அவ்வாறு எண்ணுவதை விடக்கூடாது. என்னத்தை விடாதுன்றார் வள்ளுவர். நீ நினைச்சது சாதிக்க முடியல, ஆனா அதுக்காக நீ என்ன பண்ணணும், தோண்டு போயிட்டு மூலையில போய் உட்காந்துணுமா? கிடையாது. ஆனா நீ வந்து இந்த எண்ணத்தை எப்பவுமே கைவிட. அப்ப நீங்க நினைக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உயர்வை பற்றினதா இருக்கணும் அப்படின்னு யார் சொல்றா? வள்ளுவர் வந்து அழகா சொல்றாரு. அப்ப நீங்க என்ன பண்ணணும், நான் வந்து இப்போ குரூப் 4 எக்ஸாம் எழுதலாம் முடிவு பண்ணிட்டேன், இந்த எக்ஸாம் நான் பாஸ் பண்ணிடுறேன், வேலைக்கு போறேன், அடுத்து என்னுடைய டார்கெட் என்ன அப்படின்னா குரூப் 2 சர்வீஸ், அடுத்து என்னோட டார்கெட் வந்து குரூப் 1 சர்வீஸ், அடுத்து என்னோட டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா IAS அப்படி சொல்லிட்டு நீங்க டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம் வந்து. அப்ப என்ன, நீங்க நினைக்கிறது எல்லாமே வந்து உயர்வை பற்றியதாவே இருக்கணும் அப்படின்னு பாக்குறோம். அதுல நீங்க மாற்று கருத்து எதுவுமே கொண்டு எடுத்துக்கவே கூடாது வந்து. அடுத்து சொற்பொருள் வந்து உள்ளுவதெல்லாம் எண்ணுவதெல்லாம் வந்து மற்ற பின்பு தள்ளாமை தவறாமை நீர்த்து தன்மையுடைய அப்படின்னு பார்க்கணும். அடுத்து சிதைவிடா தொல்கார் உறவர் புதையம்பீர் பட்டு பாடுன்றும் களிர். அம்பு தன் உடலில் ஆழ புகுந்தாலும் அதை தாங்கி தன் கடமையில் சோறாமல் ஊன்றி இருக்கும் யானை அதுபோல் ஊக்கமுடையர் தமக்கு அழிவு வருமிடத்தும் சிறிதும் கடமையில் தவறுவடைய மாட்டார் வந்து. அழிவே வந்தாலும் என்ன பண்ண மாட்டான், ஊக்கமுடையவன் கடமையில இருந்து தவற மாட்டான். அவனோட கடமை என்ன அப்படின்னா போராடுறது. அப்ப போராட்ட குணம் எங்கிருந்து வருது, அவன்கிட்ட இருக்க ஊக்கத்தினால வருது வந்து. அப்ப யானைக்கு என்ன பண்ணுன்னா அம்பு வந்து துளைக்குது, துளைச்ச அம்பை பத்தி யானைக்கு தெரியுது, சரமாரியா அம்பு பொழியுது. அப்ப யானை நின்றுட்டு இருக்க யானை மேல சரமாரியா அம்பு வந்து பொழியுது. ஆனா அந்த யானை என்ன பண்ணல வந்து கீழே உட்காரல, சாயல, கீழே விழவே இல்லை, அப்படியே நிக்குது யானை வந்து. அப்ப யானை வந்து அவ்வளவு அம்புகள் துளைத்ததுக்கு அப்புறம் நிக்குது, சோர்வடையாம நிக்குது அப்படின்ற மாதிரிதான் ஊக்கம் இருக்கிறவங்க என்ன பண்ணனா அழிவு வரும் இடத்தும் சிறிதும் கடமையில் என்ன பண்ண மாட்டான், சோர்வடைய மாட்டான். அப்ப கடமையில சோர்வடையும் தொடர்ந்து போராடுறது, கடைசி மூச்சு இருக்கிற வரையும் வந்து ராணுவ வீரர்கள் என்ன பண்றது, எதிரி நாட்டு ராணுவர்களை எதிர்த்து போராடுறது. அதனாலதான் என்ன பண்றது, ராணுவ வீரர்கள் வந்து உயர்ந்த இடத்துல நம்ம வந்து வைக்கிறோம் அது. அப்ப அந்த ராணுவ வீரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மரியாதை வந்து மத்திய அரசு வந்து மாநில அரசு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம் வந்து. அப்ப கடமையில இருந்து என்ன பண்றது, தவறதே கிடையாது அப்படின்னு பார்க்கலாம். அப்ப அம்பு தன் உடலில் ஆழ புகுந்தாலும் அதை தாங்கி தன் கடமையில் சோறாமல் ஊண்டி நிற்கும் யானை அது போல் ஊக்கமுடைய தமக்கு அழிவு வரும் இடத்திலும் சிறிதும் கடமையில் சோர்வடைய மாட்டார் அப்படின்னு பார்க்கிறோம் வந்து. அப்ப அந்த அது போல் அப்படின்றது வந்து எடுத்துக்காட்டு ஊமையணி. திருப்பியும் அதேதான் எடுத்துக்காட்டு ஊமையணியா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் வந்து. அடுத்து சொற்பொருள் களிறுனா யானை, வெரி இம்பார்ட்டன்ட். புதை அம்பு சிதைவிடத்துல புண்பட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது நமக்கு தேர்வு நோக்கில் இம்பார்ட்டன்ட் இருக்கும். அடுத்து உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு. பொருள் பரந்த உலகில் யாம் கொண்டைத்தன்மை உடையோம் என்னும் பெருமையை ஊக்கம் இல்லாதவர் என்றும் அடைய மாட்டார் வந்து. அப்ப ஊக்கம் இல்லாதவர் என்ன பண்ண மாட்டார்னா, நான் வந்து மிகப்பெரிய கொடையாளி, நான் வாரி வழங்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்றவங்க வந்து ஊக்கம் உடையவராக தான் இருப்பாங்க. ஊக்கம் இல்லாதவங்க வாழ்க்கையில நீங்க கொடையாளியா இருக்கவே முடியாது. அப்ப ஊக்கம் இல்லாதவங்க என்ன நினைப்பாங்கன்னா மற்றவங்க கையேந்து நிலையில தான் இருப்பாங்க. ஊக்கத்தோட இருக்கிற நீங்க எப்படி இருப்பீங்கன்னா மற்றவங்களுக்கு கொடுக்குற நிலையில் நீங்க இருப்பீங்க. அப்ப நீங்க ஒரு கொடையாளியா வந்து மாறணும், கொடை பண்பாளராக மாறணும்னா நீங்க எப்படி இருக்கணும், ஊக்கத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றார் வந்து. அப்ப உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு வந்து. அப்ப பரந்த உலகில் யாம் கொடைத்தன்மை உடையோம் என்னும் பெருமையை ஊக்கம் இல்லாதவர் என்றும் அடைய மாட்டார் அப்படின்றார். செருக்குனா மகிழ்ச்சி, வள்ளியம்னா வன்மை உடையோம். பரியது கூர்ங்கோட்டதாயினும் யானை வெறும் புலிதாக்குரிய வந்து. உடல் பெரியதாகவும் கூர்மையான கொம்புடையதாகவும் யானை இருப்பினும் வந்து இவ்விரண்டும் இல்லாத புலி ஊக்கமாக தாக்கும் போது அஞ்சு வெருண்டு விடும். அப்ப
ஊக்கத்தோட இருந்தீங்கன்னா வந்து என்ன ஆகும், புலி சிறியது, கூர்மையான கொம்பு கிடையாது, பெருத்த உடலும் கிடையாது. ஆனா இந்த புலி ஊக்கத்தோட வந்து அடிக்குது. யார் அடிக்குதுன்னா யானை அடிக்க வருது. அப்படி அடிக்க வரும்போது யானை என்ன பண்ணுன்னா புலியை பார்த்து பயந்து போடும். அப்ப இங்க ஊக்கம் மிகுதி தான் என்ன பண்ணுது அப்படின்னா எதை வந்து தோற்கடிக்க செய்யுது, யானையை தோற்கடிக்க செய்யுது. அப்ப யானை மிகப்பெரிய உருவம் கொண்டது, வந்து கூர்மையான வந்து தந்தங்கள் வச்சிருக்கு. அது வந்து யாரை பார்த்து பயப்படுதுன்னா புலியை பார்த்து பயப்படுது. அப்ப புலிக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஊக்கம் தான் இருக்கு. அந்த ஊக்கம் மிகுதியால என்ன பண்ணுது, யானை வந்து பயந்து ஓடுது. அப்ப பரினா யானை, கூர்ங்கோடுனா கூர்மையான கொம்பு அப்படின்னு பாக்குறோம். உரம் ஒருவருக்குள்ள வெறுக்கை அக்திலார் மரம் மக்கள் ஆதலை வேறு வந்து ஒருவனுக்கு உள்ள செல்லும் என்பது ஊக்கமே. அப்ப ஃபர்ஸ்ட் சொன்னது ஆக்கம்னு சொன்னா சொல்லும், அது ஊக்கம் தான். ஆக்கம் வந்து அட்ரஸ் கண்டுபிடிச்சு வரும்னு சொன்னா அதே மாதிரி ஊக்கம். அந்த ஊக்கம் ஆகிய செல்வம் இல்லாதவர், அந்த ஊக்கம் இருக்கிற செல்வம் இல்லாதவர் வந்து பாத்தீங்கன்னா உருவத்தால் மக்கள் போல தோன்றினாலும் அவர் என்ன சொல்றாருன்னா மரங்களை போன்றவரே அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றார். அப்ப மரம் மாதிரி அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். ஒருவனுக்கு உள்ள செல்வம் என்பது ஊக்கமே, அந்த ஊக்கம் ஆகிய செல்வம் இல்லாதவர் உருவத்தால் மக்கள் போல தோன்றினாலும் மரங்களை போன்றவரே ஆவர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப வள்ளுவருடைய கருத்தை வந்து அவங்க என்ன ஊக்கம் இல்லாதவங்கள மரத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லிடுறாரு வந்து பாத்தீங்கன்னா. வெறுக்கை அப்படின்னா ஊக்கம் மிகுதி அப்படின்னு சொல்லி பாக்குறோம் வந்து. ஓகேவா? நம்ம இன்றைய வகுப்பு வந்து இங்க நம்ம நிறைவு செய்யறோம். வந்து நாளைய வகுப்புல நம்ம வந்து விருந்தோம்பல் அப்படின்றத என்னோட தொடர்ச்சி வந்து பார்ப்போம். ஷெட்யூல் படி நம்ம இந்த வாரம் வந்து லாஸ்ட் வீக்ல என்னென்ன திருக்குறள் எடுக்கிறோமோ அதையும் இந்த வாரம் எடுக்க வேண்டிய போர்ஷனையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்து வியாழன் வெள்ளி 2 நாட்கள்ல பாத்துறோம். பார்த்துட்டு நம்ம மண்டே வந்து திங்கட்கிழமை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிரித்தெழுதுகளை நம்ம வந்து ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா?